திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் காலை 10 மணிக்கு கோடை கால சைவ சமய பயிற்சி வகுப்பு எடுத்து வருகிறோம். அந்த வகையிலே இந்த வாரத்திற்குண்டான கோடை கால சைவ சமய பயிற்சி வகுப்பு இன்றைக்கு நாம் சைவ சமயத்தினுடைய தொன்மையும் அடிப்படை குறித்து 60 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தை பார்க்க இருக்கின்றோம். சைவ சமயம் அடிப்படை நுட்பம் பயிற்சி கோப்பு 1 என்ற பகுதிகளில் இருந்து சைவ சமயத்தின் தொன்மை, நம் இறைவன் யார், சைவ சாதனங்கள் என்ன, இறைவனை அறிவிக்கும் நம் குருநாதர் யார், நம் புனித நூல்கள் எவை, திருமுறை சிறப்பு, சைவர்கள் செய்ய வேண்டியது யாது என்கிற தலைப்பின் குறித்து இந்த 60 பக்கங்கள் இருக்கிறது. அது குறித்து நம்முடைய நிகழ்ச்சியில் பகிர்ந்து தொகுத்து அளிக்க வருகிறார்கள். சேலம் மாவட்டத்தில் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய நரசிங்கபுரத்தில் இருக்கக்கூடிய தம்பி கார்த்திகேயன், கல்லூரிக்கு செல்லக்கூடிய சைவ சமயத்தில் ஆர்வமுள்ள சிவத்திரு கார்த்திகேயன் தம்பி அவர்களை மனமொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியை நடத்தும்படி பணிவன்போடு கேட்டு அமைகிறோம். திருச்சிற்றம்பலம். மேலும் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். மீண்டும் ஒரு முறை சைவ சமயத்தினுடைய இந்த கோடைகால சமய பயிற்சி வகுப்பில் நாம் இன்றைக்கு ஒரு 60 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தின் சைவ சமயத்தினுடைய அடிப்படை குறித்து பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு பக்கமாக பக்கங்களை புரட்டி நின்று நிதானமாக இன்றைக்கு தொகுத்து அளிப்பதற்காகவும் நித்திலா அம்மா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். ஐயா கார்த்திகன் ஐயா வாங்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். ஐயா திருச்சிற்றம்பலம். அத்துணை அடியார்களுக்கும் இனிய காலை வணக்கம். திருச்சிற்றம்பலம். படிங்கம்மா. வாங்க நித்திலாமா, அந்த இது பண்ணி சைவ சமயத்தின் அடிப்படை நுட்பம்ன்றதுல இருந்து ஆரம்பிங்க. ஐயா சைவ சமயத்தின் தொன்மை படிக்கணுமாங்க ஐயா? தொன்மை படிக்கிறீங்களா? படிங்க. முதல்ல அந்த சைவ சமய அடிப்படை நுட்பம் இருக்குல்ல, முதல் பேஜ். ஆமாங்க ஐயா. அந்த முதல் பேஜை படிங்க. அதுக்கப்புறம் 2வது பேஜுக்கு வாங்க. தென்னாடுடைய சிவனை போற்றின்னு ஆரம்பிங்க. சரியா? ஐயா ஆரம்பிச்சாங்க மகுடம் சொல்லி. மகுடம் தென்னாடுடைய சிவனை போற்றின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கலாமா? ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஓகேங்க. நீங்களே கார்த்திகேயன் மகுடம் சொல்லுங்க. மகுடம் சொல்லிட்டு நித்திலாம எந்த பேஜை நீங்க படி சொல்றாலும் அந்த பேஜ் அவங்க படிப்பாங்க. சரியா? நன்றி நன்றி நன்றி. திருச்சிற்றம்பலம். ஆரூர் அமர்ந்தரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. தம்பிரான் அருளினாலே தவத்தினால் மிக்கோ போற்றும், நம்பியாரூரர் என்று நாமமும் சாட்சி மிக்க, ஐம்படை சதங்கை சாத்தி அணி மணி சுட்டி சாத்தி, செம்பொன்னானரையில் மின்ன தெருவில் தேர்வுருட்டு நாளில், திருச்சிற்றம்பலம். சுந்தர திருத்தாள் போற்றி போற்றி. ஆரம்பிக்கலாமா? திருச்சிற்றம்பலம். சைவ சமயம் அடிப்படை நுட்பம் பயிற்சி கோப்பு 1. பகுதிகள். சைவ சமயத்தின் தொன்மை, நம் இறைவன் யார், சைவ சாதனங்கள், இறைவனை அறிவிக்கும் நம் குரு யார், நம் புனித நூல்கள் எவை, திருமுறை சிறப்பு, சைவர்கள் செய்ய வேண்டியது யாது. தென்னானுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தமிழனாக சைவனாக பிறப்பதற்கு பல பிறவிகளில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நம் முன்னோர்கள் நமக்கு அருளிய அளப்பரிய புதையல் சைவ சமயம். சைவ சமயத்தின் தொன்மை. திருச்சிற்றம்பலம். நம்மளுக்கு கொடுத்த முதல் பாடம் சைவத்தின் தொன்மை.
அப்ப சைவம் வந்து ரொம்ப ரொம்ப பழமையானது. நம்ம சிவபுராணம் எடுத்துக்கிட்டா அதுல மேலேயே போட்டிருப்பாங்க, அனாதியானதுன்னு ஒரு வார்த்தை இருக்கும். அப்ப பழமையானது. அப்ப சிவபெருமான் ரொம்ப ரொம்ப பழமையானவர். அதுக்கு முன்னாடி பழமே தமிழ். அப்ப நம்ம புறநானூறுல ஒரு பாட்டு இருக்கும். என்ன பாட்டுனா, பெருமான் தமிழ் வந்து பெருமான் தமிழ் என்ற தொட்டில்ல பெருமான் குழந்தையா இருக்காரு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அப்ப தமிழ் எவ்வளவு பெருமானே அனாதி எவ்வளவு பழமையானவர். இப்ப தமிழ் அதுக்கும் மேல பழமையானது. அப்ப நம்ம தமிழ்நாட்டுல பிறந்திருக்கோம், ரொம்ப பெரிய விஷயம் நம்மளுக்கு அது. அந்த தமிழ் தொட்டில்ல சைவத்துக்கே தலைவரான சிவபெருமான் அந்த குழந்தையா இருக்காரு. அப்ப ரொம்ப ரொம்ப பழமையான பொருள் சிவபெருமான், பழமையான தெய்வம் அவரு. ரொம்ப 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 அக்யூரேட். இதுதான் சொல்ல முடியும். இப்ப அப்பர் கூட பாட்டு பாடியிருப்பாரு, என்ன மாதவம் செய்த நெஞ்சமே சொல்லிட்டு. சம்பந்தர பாடியிருப்பாரு, என்ன புண்ணியம் செய்த நெஞ்சமே சொல்லிட்டு வழஞ்சொலி பாடியிருப்பாரு. அப்ப நம்மளா புண்ணியம் பண்ணியிருக்கோம், பெரிய மாதவம் பண்ணியிருக்கோம். எதுக்கு? சைவரா பிறக்கிறதுக்கு, சைவ தமிழ்நாட்டு சைவமான தலைத்து ஓங்குற இந்த தமிழ்நாட்டுல பிறக்கிறதுக்கு. ஆனா அந்த சைவத்தை நம்ம கட்டி காக்கணும். அதை கட்டி காக்கணும்னு அதோட ஹிஸ்டரி, அதோட வரலாறு நம்மளுக்கு தெரியணும். எத்தனை பேர் இதுக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க, இதை காக்க எத்தனை பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் 63 நாயன்மார்களை வகுத்திருக்காங்க, நால்வரையும் அவர் பாடியிருக்காங்க. அப்ப நம்ம சைவத்தோட ஒரு அடிப்படை தெரியணும். அப்ப சைவம் ரொம்ப தொன்மையானது. அப்ப தொன்மையானது நமக்கு சைவத்தை காக்கணும். திருப்பி இந்த சைவம் பல நூற்றாண்டு, நம்ம இதுல பல்லாண்டுல பார்த்திருப்போம், சேந்தனார் அருளிய பல்லாண்டு, பல்லாண்டு கடந்தானுக்கு பல்லாண்டு கொடுது. அப்ப இந்த சைவமும் எப்படி அந்த பல்லாண்டு இருக்கோ அதே மாதிரி நம்ம சைவமும் அதோட நம்ம சமயமும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ. அப்ப நம்மளுக்கு அதோட முறை தெரியணும். இதுதான் அந்த வரலாறு. அப்படி தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கு இன்னும் அக்கறை வரும், ஈடுபாடு வரும். இவர் மங்கைக்கரசியார் ஒரு நாயனார், ஒரு பெண் நாயன்மார் மங்கைக்கரசி அம்மை. அவங்க கணவன் குளச்சர், அவங்க மந்திரியான குளச்சரையரும் அவரு சைவம். அவரோட மங்கைக்கரசியார் அம்மையாரோட கணவன் கூன் பாண்டியன். இப்ப அவருக்கு நின்றாசியர் நெடுமாறன் பேர் வந்துருச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் கூன் பாண்டியன். அப்ப அந்த கூன் பாண்டியன் சமணத்துக்காக இருந்தான். அவன் கிளியன்ன ஒரு பாட்டு இருக்கும். அப்ப அவன் வந்து சைவத்தை முடக்கிறதுக்கு அந்த சமணர்கள் பேச்சை கேட்டு ரொம்ப நம்ம சைவர்களோட ஆளுமையை குறைச்சிட்டே இருந்தான். ஆனா அப்பையும் தன் கணவன் அதுல இருந்தாலும் மனைவியான மங்கைக்கரசி அம்மையார் நம்ம சைவத்தை நிலைநாட்டுறதுக்காக திரு ஆளவாய் என்ற தலமான மதுரையம்பதியில எல்லா மக்களுக்கும் சைவத்தை வழங்கணும் என்ற ஒரு பெரிய கொள்கையில இருந்தாங்க. அவங்க கணவன் அந்த இருக்கிறதுனால உடல. இது நம்ம வரலாறு தெரியும். அதே மாதிரி அப்ப என்ன அர்த்தம்னா, சைவத்தை வளர்த்துக்கு நிறைய பேர் துன்பு செஞ்சிருக்காங்க. மண்ணிய சீர் மறைநாவர் நின்ற ஒரு பூசல் வரிவளையால் மாணிக்கும் நேசனுக்கும் மணி. அப்பேற்பட்ட மங்கைக்கரசி அம்மையார் வந்து ரொம்ப நம்ம சைவத்தை வளர்த்துறதுக்காகவே இருந்தாங்க. மங்கைக்கரசி அம்மையார் அப்ப ரொம்ப தொன்மையானது நம்ம சைவம். எப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் குமரிகண்ட ஸ்ரீலங்கால இலங்கை அப்படியே நாடே இல்லை. அது வந்து நம்ம இதோட ஒண்ணுதான். குமரிகண்டன் ஒரு கண்டம் இருந்துச்சு. அந்த கண்டம் இப்ப இல்ல, ஆனா அது கடலுக்குள்ள உறங்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட குமரிகண்டம் நம்ம தமிழர்களோட பிறந்த பூமி. அந்த பூமியில தான் சிவபெருமானான தஞ்சாவூர் ஒரு கல்வெட்டுல நம்ம ராஜராஜ சோழன் வந்து கட்டின சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அவர் கட்டினதுக்கு வியப்பா இருந்தது காரணம், குமரிகண்டத்துல இருக்க பிரகதீஸ்வரர். இப்போ அவர் பேர் பிரகதீஸ்வரர் சொல்றாங்க. ஆனா குமரிகண்டத்துல ஒரு அற்புதமான சிவபெருமான் கோயில் இருந்திருக்கு. அது பெருமான் தன் கனவுல காமிச்சு, ராஜா சோழன் கனவுல காமிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளும் இதே மாதிரி கோயில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு. அப்ப அவருக்கு என்ன வந்திருக்க இவ்வளவு பெரிய அற்புதமான கோயில் கட்டியிருக்காருன்னா, அப்போ அவரு கனவுல கண்ட அந்த கோயில் எவ்வளவு அற்புதமா இருந்திருக்கும். அப்பேற்பட்ட குமரிகண்டத்துல நம்ம இது இருந்திருக்கு. இப்ப நீங்க இந்த கொலம்பியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடு இருக்கு, ஐஸ்லாந்து, ஆஸ்திரேலியா, அங்கெல்லாம் கீழே அங்கெல்லாம் நோண்டனா அந்த மண்ணை குழிந்து உள்ள பார்த்தா லிங்கமா வருது. என்ன ஃபுல்லா அங்க லிங்கமா இருக்கு. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், அப்ப தமிழோட பண்பாடு எவ்வளவு இருக்குன்னு. சைவத்தோட ஆதிக்கம் நாடு ஃபுல்லா இருந்துச்சு. தமிழ்நாடு மட்டும் இல்ல, அப்படியே நம்ம உலகம் பாதியே சைவத்துல மூழ்கிடுச்சு. அப்பேற்பட்ட சைவத்தை இப்ப அந்த குமரிகண்ட எல்லாம்
அப்படி சொல்லிட்டு ஆடிட்டு இருக்காங்க. அது வேற பக்கம். ஆனா சமயம் அவ்வளவு பெரிய சமயம். இப்பெல்லாம் அந்த கொலம்பியால போனா ஒரு லிங்கர், இப்ப அந்த விவசாயி இந்த கொலம்பியா பக்கம் போனா டியூஸான ஒரு பிளேஸ் இருக்கு. அந்த இடத்துல பார்த்தா ஒரு கோயில், ஒரு விவசாயி நிலத்துல நோண்டும் போது ஒரு கோபுர கலசம் பட்டிருக்கு. அதை என்ன பண்ணாரு, கல்லான கலசம் அது. நம்ம இப்பெல்லாம் பித்தால மாத்தி மாத்தி வைக்கிறாங்க 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகன்ற பேர்ல. ஆனா அப்படியே கல்லால செய்யப்பட்ட கும்பம் இருந்திருக்கு. அப்ப அவர் தேடி பார்க்கும்போது நமக்கு கிடைச்சிருக்காது. அதை ஃபுல்லா கிளீன் பண்ணி பார்த்தா அது போயிட்டு இருக்கு. போக 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 பார்த்தா ஒரு பெரிய கோயில் அது. சிவபெரும் இறைவருக்காகவே வடிச்ச கோயில் அது. அந்த கோயில பெருமான் பவளத்தால பதிச்சப்பட்ட இப்பதான் அந்த தங்க நகைகள்லாம் இதான் பதிக்கிறாங்க. ஆனா அந்த காலத்திலே முன்னோர்கள் எல்லாம் பெரு சிவபெருமான் பவளத்தை பதிச்சிருக்காங்க. அப்ப அவ்வளவு பெரிய கோயில் சிவபெருமான் கோயில் இருந்திருக்கு. இப்பெல்லாம் உள்ள போலாம் அந்த கோயிலுக்கு. அப்பேற்பட்ட கோயில் நம்ம சைவம். சைவத்தையே கோயில் நினைச்சிருக்காங்க. சிவபெருமான மட்டும் இல்ல, நம்ம சமயத்தையே கோயிலாவும் நம்ம திருமுறையை தெய்வமாவும் பார்த்தாங்க. அப்பேற்பட்ட சமயம் இப்ப அது இது சொல்லிட்டு வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கா. வீழ்ச்சி அடையக்கூடாது. ஏன்னா நம்ம சமயம் மட்டும்தான் உலகத்திலே முதல் சமயம். தமிழர்களுடைய தெய்வமே முருகன். ஆனா அவர் ஈன்றவரே பெருமான் தான். அப்ப நம்ம சைவ சமயம் ரொம்ப ரொம்ப மேல் ஓங்கி இருக்கணும். ஆனா இப்ப அப்படியே இருக்கு. இப்ப எல்லாம் சமயம் சைவமா சொன்னா அது சுடுகாடு சாமி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அப்படிலாம் இல்ல. நம்ம அவங்களை ஈன்ற அந்த தமிழரோட பண்பை கொடுத்ததே பெருமான. அப்பேற்பட்ட பெருமான படிக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம சமயம் ரொம்ப ரொம்ப தொன்மையானது. ஆனா சொல்ற தென்னாட்டுடைய சிவனையே போற்றி. தென்னாட்டிலேயே கோயிலுக்கு தேவார தலம் எல்லாம் ஏதோ 1-2 தான் இருக்கு. எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல குவிஞ்சு கிடக்குது. கேதீஸ்வரம் முதல் கேதாரம் வரைக்கும் எல்லாம் இங்கதான் இருக்கு. கேதார மேல அந்த ஸ்ரீசைலம் அங்க 2-3 தான் அங்க தவிர்த்து மத்த எல்லாமே இங்கதான் இருக்கு. அப்ப ஏன் தென்னாட்டுடைய சிவனையும் சொல்றோம் நம்ம? அது நம்ம சொல்றாங்க பேச்சுவழக்குல. நம்ம சொல்லுமா? அது சரியே இல்லை. ஏன்னா எல்லா தலமும் நம்ம தமிழ்நாட்டிலேயே உரித்தானது இருக்கு. சைவத்துக்கே உரித்தான இடம் நம்ம தமிழ்நாடுதான். ஆலவாயில பார்த்தா திருவிளையாடு புராணம் ஒரு நூல் இருக்கு. அதுல பார்த்தா சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்தது மதுரை, மாணிக்கம் விற்ற படம் மதுரை, திறம்படிப்பட்டது எல்லாம் மதுரை தான். அப்ப அத பார்த்தா சிவபெருமான் சொந்த ஊரே மதுரைன்னு போட்டிருப்பாங்க. அப்ப எல்லா சிவபெருமான் சொந்த ஊர் மதுரை. அது எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல தானே இருக்கு. அப்பயே தென்னாட்டுடைய சிவனையும் போடுற எடுத்தோன்னே அதான் போட்டிருக்காங்க. எடுத்தோன்னே ஆரூர் அம்மன் அரசே போடல, எடுத்தோன்னே ஏகாம்பத்துறை போடல, எடுத்தோம் தென்னாட்டுடைய சிவன் எல்லாம் தென்னாட்டிலே இருக்கு. தென்னாட்டுல பெருமானுக்கு நொடித்தான் மலை மட்டும்தான் இருக்கு. நொடித்தான் மலைய பெருமான் வாழ்றாங்க இல்ல. அவ இருப்பிடம் மட்டும்தான் இருக்கிறது. எல்லாமே நம்ம தமிழ்நாட்டுலதான் குவிஞ்சு கிடக்குது கோயில்கள். அத்துணை கோயில்களும் பார்வை பெற்றது. தேவார வைப்பு தலங்கள் பாடல் பெற்ற தலம் 274, வைப்பு தலம் 1000 மேல. சொல்ல கணக்கே இல்லை. அப்பேற்பட்ட இதை போயிட்டு எடுத்தோன்னு எல்லாத்துலயும் தென்னாட்டோட சிவனையை போட்டா இது எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? நம்ம எடுத்தா நம்ம ஏகாம்பத்துறை போட்டா சரி ஒரு நியாயம், ஓகே. எடுத்தோனே தென்னாட்டோட சிவனையே போச்சு. அப்ப எல்லாம் தென்னாட்டுலயா இருக்கு? இல்ல, எல்லாம் தமிழ்நாட்டுல தான் இருக்கு. அப்ப ஏங்க அப்ப நம்ம சொல்லும் போது தென்னாட்டுக்கு சொல்லலாம், கேட்டுக்கலாம். ஆனா நம்ம எங்கேயாச்சும் நம்ம சொல்லும் போது நம்ம தமிழ்நாட்டை உயர்ந்தா பேசுறத தவிர்த்து எடுத்தோம் தென்னாடு அதை சொல்லாம இருக்கா. அதுங்க அவங்க இஷ்டம், நம்ம ஒண்ணு கேட்க முடியாது. ஆனா தென்னாடு சொல்ற சரியான அர்த்தம் இது அல்ல. ஏன்னா பெருமான் இருக்கிறது எல்லாமே நம்ம நாடு தமிழ்நாடு மட்டும்தான். அப்பயே நம்ம தமிழ்நாட்டுக்கே ஊட்ட ஒரு பண்பு சிவபெருமான் ஆலயம் மட்டும்தான். அப்பேற்பட்ட நாடை போயிட்டு கடைசியில போட்டாங்க ஆவாய் கனகத்தினாலே போச்சு, கையிலே மலையானே போச்சு, கடைசியில போட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம நாடு வரணும். இப்ப இது போட்டா நாடு பிரச்சனையா வரும், இது விட்டுலாம். இப்ப நம்ம சைவ தொன்மைக்கு வந்துடலாம். அப்ப எங்க தோணினாலும் அங்க நார்த்ல இருந்து ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் வரைக்கும் எங்க தோணினாலும் புதைகளாம். புதையல்னா மாணிக்கம்னா சிவபெருமான். மலபாடியுள் மாணிக்கமே பொன்னார் மேனியனே, புலி தோலை அரை கசித்து மின்னா செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே மலபாடியுள் மாணிக்கமே. அப்ப பெருமான் தான் சொத்து. சில பேர் வீட்டுல முத்து வச்சிருப்பாங்க, தங்க வச்சிருப்பாங்க. அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் அருளியல் அருளியல் இருக்கவங்களுக்கு அதெல்லாம் வேஸ்ட். பொருளியல் இந்த உலகியல் இருக்கவங்க மட்டும்தான் அதெல்லாம் ரொம்ப பொக்கிஷம் மதிப்பாங்க. நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயும் லிங்கம் இருக்கும், எல்லார் வீட்லயும் சிவலிங்கம், சிவ போட்டோ இருக்கும், ஏதோ ஒரு சிவ சம்பந்தம் மட்டுமா எல்லாமே இருக்கும். அப்ப அதுதான் அவன் மாணிக்கம், அதுதான் வைரம், அதுதான் வைடூரியம், அதுதான் மரகதம். அப்ப சிவபெருமான் தான் எல்லாமே. அப்ப ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா
எங்க தோன்றாலும் சைவ சமயத்துக்கு உண்டான ஏடுகள், எழுத்துகள், சைவ சம்பந்தப்பட்டமான எல்லா பொருட்களும் கிடைக்குது. அப்ப நான் தமிழர். அப்ப நீங்க இந்த கொரியான்னு சொல்லுவாங்க, சவுத் கொரியா, நார்த் கொரியான்னு பார்த்தா அங்கெல்லாம் பார்த்தா நம்ம சிவபெருமான் தான் வச்சிருப்பாங்க. இயேசு, கிறிஸ்டின் அதெல்லாம் இருக்காது. நம்ம சமயமான சமயத்தோட கடவுளெல்லாம் சிவபெருமானதான் லிங்கமா வச்சு பாவிக்காங்க. அங்க பார்த்தா எங்க டீம் ஆஃப் ஃபைவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு அந்த இடத்துல நம்ம கூட்டு வழியா பண்ற ஒரு கோயில் சொல்றோம், அதே மாதிரி அங்க டீம் ஆஃப் ஃபைவ் சொல்லுவாங்க. அங்க பார்த்தா அந்த ரூமே பார்க்க ஒரு லிங்கம் மாதிரி தான் இருக்கும். ரூமே ஒரு அவுட்டர் சேபஸ்ல பார்த்தா ஒரு லிங்கம் மாதிரி தான் இருக்கும். அப்ப அந்த லிங்கத்துக்குள்ளதான் ப்ரேயர் பண்றாங்க. இந்த ஜீவாத்மா அங்க பரமாத்மாவை அடையறதுக்காக தான் அந்த லிங்கமா வச்சிருக்காங்க. அப்ப அங்க பேசுற பார்த்து இப்ப நம்ம இங்க அம்மான்னு கூப்பிடுறோம் தாய, அங்கேயும் ஆமா அப்படிதான் கூப்பிடுவாங்க. அப்பா அப்பா, 2 வார்த்தை ஒரே மாதிரிதான். அப்ப நம்ம தமிழ் அங்க இருக்கு. அப்ப நம்ம தமிழ் அங்கே இருக்குன்னா நம்ம தெய்வம் அங்கே இருக்குது. அப்ப எல்லா சமயம் எல்லாம் சைவம் தான். அந்த காலத்திலேயே சைவத்தோட தொன்மை அப்படியே பறந்து விரிஞ்சிருக்கு. ஆனா இப்பதான் அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆராய்ச்சியாளர் அப்படியே பேச்சை மாத்த பாக்குறாங்க. ஆனா என்னதான் மாத்தினாலும் இந்த உண்மையை மாத்த முடியாது. எல்லா இடத்துலயும் சைவத்தோட பழவு அப்படி எங்க பார்த்தாலும், இங்க கொரியால பார்த்தா எங்க தோணாலும் ஒரு கோயில் கிடக்கும், கோயில் இருக்கும். அதுக்குள்ள பார்த்தா லிங்கம் இருக்கும். பிள்ளையார் கூட இருக்காது, லிங்கம் இருக்கும், சின்னதா லிங்கம் இருக்கும். அதான் என்ன பண்ணிருக்காங்க, நம்ம சவுத் கொரியா, நார்த் கொரியா, ஆனா வெஸ்ட் கொரியான்னு இருக்கு. அங்க பார்த்தா இது அந்த லேண்டை, அந்த இடத்தையே சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு எங்க தோணாலும் கிடைக்குது. ஆத்துல போனா லிங்கம், மரத்தை வெடி கீழே பார்த்தா லிங்கம், எங்க பார்த்தா லிங்கமா இருக்கும். அப்ப பெருமான் அவ்வளோ நம்ம சைவம், நம்ம சமயம் அவ்வளவு தூரம் பரவி இருக்கு. அந்த காலத்துல பரவி, இப்ப இந்த காலத்துல அவ்வளவு பரவதான்னு தெரியல. அந்த காலம் அவ்வளவு பரவி இருக்கு. ஆனா சைவத்தோட தொன்மை அப்ப கிபி 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுலயே நம்ம சமயத்தோட தொடக்கம் பார்த்துட்டோம். அப்ப இருந்தே நம்ம சமயத்தை வளர்த்துனாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, அது சொன்னா தப்பு. பிறப்பிலே நம்ம பிறக்கும் போதே சைவத்துக்காக தான் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிறந்திருக்கோம். சைவத்தை வளர்க்கறதுக்காக தான் ஒவ்வொரு மனிதனும் சைவத்தை வளர்த்தணும். இல்ல சைவத்துக்கு பெருமை சேர்த்துற மாதிரி எதாவது பண்ணும். நம்ம பிறகு நம்ம சில பேர் சொல்லுவாங்க குண்டு சட்டிலே குதிரை ஓட்டுறேன்னு. நம்ம நாட்டிலே பிறகு நம்ம சமயத்தையே பத்தி பேசாம அவன் அதுல போறான் இதுல போற சொன்னா அது என்ன பிரயோஜனம்? அது ஒரு இதுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்ப நம்ம சமயம் ரொம்ப தொன்மையான சமயம், யாராலையும் விழ கொடுக்க முடியாத, அணை குடிக்காத சமயம் நம்ம சமயம். இப்ப எல்லாம் பெருமாளை பத்தி பேனா அதுக்கு பெருமாளுக்கு ஒரு பாட்டே 4 திவ பிரபந்தம். யாரா பாடுறாங்களா? இல்ல. எங்க அமெரிக்கால கோயில் இருக்கா? இல்ல. சிவபெருமான் கோயில் தான் இருக்கு. ஆஸ்திரேலியா போனா காசு விஸ்வநாதர் தான் இருக்காரு. ஏதோ ஒரு பேர் ஏதோ விஷ்ணு, ஏதோ சிவபெருமான் பேர் இருக்கிறாங்க. ஆனா கோயில் அங்க இருக்கு. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், எப்படியோ பெருமானை வைக்கிறாங்க, பெருமானை வச்சு வழிபடுறாங்க. ஆனா அதுவே பெரிய விஷயம். ஆனா அது பெருமா கோயில் எங்க வச்சிருக்கான்? யாராவது திவ்ய பிரபந்தம் பாடுறாங்களா? இல்ல. பாடுறாங்களா? எதுவுமே இல்ல. நம்ம சமய திருமுறையை மட்டும்தான் ஓதுறாங்க. அது பண்ணோட பண்ணினார் பாடவல்லார் கிள்ளையாம் துன்பமே பாவமே அப்படி சொல்லிட்டு பண்ணோட தான் பாடுறாங்க. பண்ணு வேற பக்கம். இப்ப பொறுத்த வரைக்கும் நம்ம சமயம், நம்ம திருமுறைகளை தான் எல்லாம் ஓடுறாங்க. பிரபந்தத்தையும் இதுல ஓடல. எங்க ஒரு ஒரு சமயத்துக்கே உண்டான நாடு அது, கிறிஸ்துவ சமயத்துக்கு உண்டான நாடு. அப்பேற்பட்ட நாடுலயும் நம்ம தமிழர்கள் அங்க போயிட்டு நம்ம தமிழ் இதைவே காப்பாத்துறதுக்காக அங்க கோயில் கட்டியிருக்காங்க. எது? சிவபெருமான் கோயில். அவனுக்காகவே எழுப்பிய கோயில் அது, சில 1-2 கோயில். அப்ப நம்ம சமயம் எவ்வளவு பெருசு, அதெல்லாம் இப்ப கட்டினது. ஆனா அந்த காலத்திலே சைவத்தோட தொடக்கம் இருந்துச்சு. இப்ப அது முடக்கதான் பாக்குறாங்க. எல்லாம் முடக்கதான் பாக்குறாங்க தவிர்த்து இதை இன்னும் இம்ப்ரூவ் பண்றது ஏதோ பார்க்க முடியாங்க. நாட்டியாத்தங்குடி போனா அப்படியே வெறிச்சோடி கிடக்குது நாட்டியாத்தங்குடி எல்லாம். சுந்தரர் இருந்த காலத்துல நல்லா செழிப்பா இருந்திருக்கு. இப்ப எல்லாம் ஒண்ணும் இல்ல. நாட்டியாத்தங்குடி எல்லாம் அப்படியே போக்காத்த எல்லாம் இருக்குது. எவ்வளவு சம்பந்தருக்கு சிவிகை கொடுத்த தலம் திருநெல் அறத்துறை. அப்பேற்பட்ட தலத்துல போன வெறிச்சோடி கிடக்குது. ஆள் இல்ல. நம்ம நாட்டியாத்தங்குடியில ஆள் இல்ல.
வடதிரு முல்லை ஆள் இல்ல சென்னையிலே ஆள் இல்ல கோயில் பாக்குறதுக்கு. அப்ப நம்ம தேவார தலங்கள் வைத்தலம் கூட ஒரு சில பேருக்கு தெரியும். ஆனா நம்ம தேவார பாடல்பட்ட தலங்களையே இப்ப யாரும் பாக்குறது இல்ல. எவ்வளவு தொன்மையான தலங்கள்லாம். அண்ணாமலை திருவண்ணாமலை நினைச்சாலே முக்தி. அப்பேற்பட்ட தலம் 4 யுகங்களா இருக்கு. அங்க போனா தேவாரம் படிக்கிறாங்கன்னா ஒரு சில பேர் பண்றாங்க. அங்க இருக்க அர்ச்சகர்களே படிக்கிறது இல்ல. நம்ம தான் இங்க பஞ்சபுராணம் பாடிட்டு இருக்கோம். அப்ப அங்க இருக்க அர்ச்சகர்களே பஞ்சபுராணம் சொல்லிட்டு அவங்க வேற படிக்கிறாங்க. 4 வேதத்தையும் ஒவ்வொன்னா வச்சு பாடுறாங்க. அப்ப அவங்கள்ட்டே சைவ சிவபெருமான் கோயில்லே பஞ்சபுராணம் இல்லைன்னா வேற எங்க பஞ்சபுராணம் பாடுறதுக்கு? பாடினா ஏன் கத்துறன்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம எங்க போய் சொல்றது இந்த கூத்தெல்லாம் போயிட்டு? நம்ம சிவபெருமான் ரொம்ப ரொம்ப பழமையானவர். நம்மளுக்கு உண்டான தெய்வம். இவங்கெல்லாம் வடநாட்டுல இருந்து வந்திருக்காங்க. அங்கிருந்து வேட்பு இங்க ஆடிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பெருமான நம்ம கூட நம்மளுக்கே வழி இல்லை. நம்ம ஐயா சொல்லுவாங்க, போதோட நீ சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் போவேன் மாற பிறைக்கண்ணியானே. அப்ப நம்ம பெருமானுக்கு பூவும் நீரும் சுமக்கணும். அதுதான் நம்ம தமிழரோட பண்பாடு. அப்ப நம்ம யாரு சுமக்கிறோம்? அப்ப யாரும் சுமக்கிறது இல்ல. கேட்டா நம்ம உறது இல்ல. நீ எல்லாம் மனுஷப்பா, நீ எல்லாம் வேதம் படிக்கல, நீ எல்லாம் முறையில்லாதவரை சொல்லிட்டு ஒதுக்குறாங்க. ஆனா நம்ம பெருமானவங்க, நம்ம தெருக்கே உண்டான சிவபெருமான். அப்பேற்பட்ட பெருமான நம்ம பெருமான் நம்ம அம்மாக்கு நம்ம அம்மா அப்பா கம்பை செய்ய வேற செய்ய முடியும். அப்ப நம்ம சிவபெருமானுக்கு போயிட்டு போனா நீ வேதம் படிக்கல அது போய் சொன்னா நம்ம கோவம் வராதா? அப்ப அந்த இடத்துல போயிட்டு நம்ம உட்காந்துட்டு இதுதான் சொன்னா அவங்க கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. நம்ம வழியே இல்லை. எப்ப இந்த இதெல்லாம் சூழ்நிலை மாறணும். நம்ம சிவபெருமான் நம்ம பக்கத்துல தான் இருக்காரு. ஆனா நம்ம பக்கத்துல ஒரு வேலி மாதிரி அமைச்சிட்டாங்க இவங்க. அந்த வேலி பேர வேதம் சொல்லிட்டு அமைச்சிட்டாங்க. மறை அப்படின்னு சொல்லிட்டு 4 வேதங்கள் கொண்டு வந்துட்டாங்க. அதை கொண்டு வந்தாலும் நம்ம பெருமானை பார்க்கவும் முடியல. அந்த வேதம் வழியாவே பெருமானை பாக்குறதா போதும். நம்ம தமிழ் முறையில பார்த்தாதான் பெருமான் அழகா தெரிவாரு. வேதங்கள்ல பார்த்தா ஒன்னும் அவரு இருக்கிறதே தெரியாது. நீ இடம் சொல்லிட்டு பெருமானே காட்சி கொடுக்க மாட்டாரு. அப்ப பெருமான் வேத முறையா பார்க்கணும். நம்ம தமிழ் வேதமான திருமுறை மூலியமா பெருமானை பார்க்கணும். பார்க்கறமான இல்ல, ஏதோ பேருக்கு படிக்கிறோம். அப்ப திருமுறை எவ்வளவு தொன்மையானது. 6ஆம் நூற்றாண்டுல இருந்து இருக்கு. அப்பேற்பட்ட தொன்மை. சம்பந்தர் 70,000 பாட்டு பாடியிருக்காங்க. எங்க கிடைச்சிருக்கு? ஒன்னும் கிடைக்கும். நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? ஒரு 5,000 கிடைச்சிருக்கு. அப்ப 70 எங்க போச்சு? காணாம போச்சு. எதுக்கு? இவங்க மூடி வச்சுட்டாங்க. இதெல்லாம் பண்றதுக்கு எல்லாமே நம்ம சைவத்தோட வீழ்ச்சி. நம்ம கிபி 2 சைவத்தோட வளர்ச்சி இருந்துச்சு. அது போக 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 இந்த சமணர்களால மாறி இப்ப நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம தமிழ்நாட்டுல பிறந்த தமிழர். அப்ப தமிழ தெய்வம் சிவபெருமான். அப்பேற்பட்ட தமிழரான் நம்மளே சமணமா மாறிடும். சிவபெருமான் கும்பிடமா சுடுகாடு சாமி. அவன் நெத்தில திருநீதி வச்சா இப்ப என்ன வயசு வைக்கிறேன்னு கேட்பாங்க. அப்ப இந்த வயசுல ஏன் வைக்கிறேன்னு கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இப்படி கேஷுவலா அப்படியே சாதாரணமா போச்சு. நம்ம தெய்வத்தோட திருநீதி வச்சா இந்த வயசுல எப்படின்னு கேட்பாங்க. அப்ப இது எங்க சொல்லணும். அப்ப இது நம்ம தெய்வம். அப்ப பழமையான பெருமான் நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா இவங்க தமிழரா இருந்துட்டு அவங்கள படைச்சது பெருமான். ஆனா அதை புரிஞ்சுக்காம அவருக்கு எதிராவே தமிழர்களே பேசுறாங்க. ரொம்ப கொடுமை. இது வேற டாபிக். நம்ம இந்த டாபிக். அப்ப பெருமான் அப்ப சைவம் ஒரு தொன்மையானது, ரொம்ப ரொம்ப அனாதியானது, பறந்து விரிந்த சைவம். இப்ப அதை வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கான்னு அடையக்கூடாது. முதல் விஷயம். அப்ப நம்ம சைவம் என்றாலே அது பொருளே எல்லாம் பறந்தது. அப்ப பெருமான் எல்லாம் இருக்காரு. அவர் இடம் ஒண்ணுமே இல்லை. ஆட்டு வித்தால் ஆறுவரு ஆடாதாரோ, பனி வித்தால் ஆறுவரு பணியாதாரோ, பாட்டு வித்தால் ஆறுவரு பாடாதாரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பர் திருத்தாண்டகம். அப்ப பெருமான் தான் நமக்குள்ள ஆட்டாரு. அவர் ஆட இருக்கிறதுனாலதான் நம்ம எல்லாம் பண்றோம். இல்ல நம்ம வெறும் ஒரு சாதாரண கருவி மட்டும்தான். பெருமான் அசை கொடுக்குறாரு. நம்ம பொம்மலாட்ட மாதிரி பெருமான் ஷோ காமிக்கிறார் நம்மள வச்சுட்டு, இந்த மாதிரி ஆடு அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் தான் நம்மள வச்சு பண்ற. அப்ப பெருமான் நம்மள பண்ற நம்மளதான் நம்மள அவர் நினைக்கிறாரு, நம்ம செய்யறோம். அப்ப நம்மளுக்குள்ள பெருமான் நம்மள தூண்டுற. ஆனா அதையும் மீறி சில பேர் சைவத்தை முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருநீர் எதை படிக்காத அப்படின்னு சொல்லிட்டா. இப்பெல்லாம் இந்த தேவார பப்ளிஷ்லாம் கம்மியாயிட்டு இருக்கு. இப்பெல்லாம் முன்னெல்லாம் அந்த தேவார புக்கெல்லாம் அப்படியே பப்ளிஷ் பண்ணி விற்பாங்க கடையில 50 ரூபா 30 ரூபா போட்டு. இப்பெல்லாம் அது விற்கிறதே இல்லை. கேட்டா அதெல்லாம் சேல்ஸ் ஆகதான் சொல்றாங்க.
நம்ம தமிழ்நாட்டுல இருந்துட்டு நம்ம நூலை படிக்காம வேற எவனோ நூலை படிச்சுட்டு நம்ம ஒழுக்கம் இல்லாம இருக்கோம். ஆனா நம்ம தமிழர் நூலான திருமுறையை படிக்காம ரொம்ப கால கொடுமையா இருக்கு. என்ன சொல்றது ஏன் சொல்றது ஒன்றும் புரியல. அப்ப தொன்மையானது. அப்ப ஈஸ்ட் ஈஸ்ட் டு வெஸ்ட். அப்ப ஆஸ்திரேலியால இருந்து கொரியா வரைக்கும் நம்ம தமிழர் இனம்தான். அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சு போயிட்டாங்க இவங்க இங்கிலீஷ் அது இதுன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு. ஆனா அது வரைக்கும் நம்ம நாடு நம்ம சைவம், அது ஃபுல்லா சைவம். இப்ப கூட ஆஸ்திரேலியா இப்ப ரீசெண்டா கூட ஒரு லிங்க் கிடைச்சிருக்கு. அந்த லிங்கத்தை என்ன பண்ணிருக்காங்க, அதை அப்படியே அந்த அங்க ஒரு ஆர்காலஜிக்காக கொடுத்துருக்காங்க லிங்கம். 4 அடியில ஒரு லிங்கம் கிடைச்சிருக்கு. அப்ப இப்ப இப்ப போன வாரம் நியூஸ் வந்துச்சு. அப்ப எப்ப தோணுனா அந்த இடத்த தோணுனாலே லிங்கம் கிடைக்குது. அப்ப நம்ம அது குமரி கண்ட எத்தனை லிங்கம் இருக்கும், ஒரு அடிக்கடிக்கு லிங்கம் இருந்திருக்கும். அப்ப ஒரு கால் ஒரு அடிக்கடிக்கு லிங்கம் இருந்திருக்கும். அவ்வளவு லிங்கம் இருந்திருக்கு. ஒரு சைவ பூமியா இருந்திருக்கு நம்ம அந்த குமரி கண்டம். இப்ப மண்ணோட மண்ண கடலோட கடலா உறங்கிட்டு இருக்கு. ஆனா எப்ப அது கடலோட கடல் உறங்கிட்டு எப்ப எந்திரிக்குதோ நம்ம சைவத்தோட திருப்பியும் வளர்ச்சி கிடைக்கும் நம்மளுக்கு. அது வரைக்கும் அப்பயும் சைவம் வளரும். சைவத்தோட பரப்பணும், சைவத்தோட ஆளுமை இன்னும் வரணும். அதுதான் நம்மளோட முதல் கொள்கை. அப்ப திருமுறை 8 திக்கும் தெரியணும். விளம்பரம் பண்ணக்கூடாது. ஆனா எதுக்கு பண்ணும், அதுக்கு பண்ணியே தீரணும். விளம்பரம் பண்ணாம வித்தியாசம் காண முடியாது நம்ம. அதனால நம்ம திருமுறை எங்க சொல்லணும், எங்க பார்த்தாலும் சொல்லணும். இப்பெல்லாம் நீங்க இதுல நார்த்துக்கு போனா நம்ம மோடிய இப்ப வாழ்த்துக்காக என்ன பண்ணுவாரு, நம்ம மண்ணில் நல்ல வண்ணம் பாடுறாங்க. அவரோட பிறந்த நாளுக்கு மண்ணில் நல்ல வண்ணம் பதிகத்தை பாடினாங்க ஆதிங்க எல்லாம் சேர்ந்துட்டு. அவரும் சேர்ந்துட்டு பாடினாரு, படிச்சாரு, பாராயணம் பண்ணாரு. அப்ப இந்த மாதிரி பெரியவங்கள்ட்டாலதான் நம்ம சைவம் வளரணும். இப்ப அவங்க பாராயணம் பண்ணால இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அந்த திருமுறை அவ்வளோ இது சொல்லிட்டு அந்த வட சைடுல இருக்கவங்க சொல்லிட்டு வடமொழியில பேசுறவங்க இதுக்கு நீங்க ஆளுமை கொடுக்குறீங்க நம்ம வேதம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு சண்டை. ஏன்னா தமிழோட தெய்வமே சிவபெருமான் தான்டா. அவங்கள்ட்ட போயிட்டு நீங்க வேதம் சொன்னா கோவம் வருமா, வராதா? அப்ப எங்க பார்த்தா நம்ம தமிழ்நாடு இந்தியா மட்டும் இல்ல, எல்லாமே சைவம் தான். இந்த உலகமே சைவத்தால நிரம்பப்பட்டது. அப்ப அந்த சைவத்தை போயிட்டு நம்ம பிடிச்சு வச்சுக்கிட்டு நீ பிடிச்சிட்டு எங்க வேதத்தை போன்னு சொன்னா சைவம் சும்மா இருக்குமா? இருக்காது. அது எப்ப வெளியே வருதோ அப்ப இந்த வேதம் எல்லாம் அப்படியே பக்கன அமைங்கி போயிடும், அப்படியே சைலண்டா மாறிடும். எப்படி வீட்டுல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போடும் போது இப்ப ஹஸ்பண்ட் நல்லா பேசினாருன்னா ஒய்ஃப் அமைதியாயிருவாங்க, ஒய்ஃப் நல்லா பேசினா ஹஸ்பண்ட் அப்படியே குவையாட்டா ஆயிடுவாங்க. அதே மாதிரி எப்ப சைவம் பிடிச்சி வச்சிருக்காங்க, இப்போ வரைக்கும் பிடிச்சி வச்சிருக்காங்க. நம்ம என்ன ஆளா மதுரையில போயிட்டு சிவபெருமான போயிட்டு தொட்டு பூ வச்சு பூஜை பண்றோம் இல்ல, நம்ம பூ கொடுக்குறோம், கேட்டா நம்ம உள்ள போக கூடாது. அப்ப சைவத்தை பிடிச்சி வச்சிருக்காங்க, அவங்க வேதத்தை போப்பான்னு சொல்றாங்க. அப்ப அந்த 4 வேதங்களே சிவபெருமான் அந்த பெருமான் தான். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அதான் இவங்க கொண்டு வந்தது. நம்ம தொன்மையான தெய்வம், பழமையான தெய்வம் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப பழமையான முதல் சிவலிங்கம்னா உத்தரகோசமே சொல்லுவாங்க. அது என்னமோ சொல்லிட்டு போறாங்க. ஆனா உலகத்திலே பழமையான ஒரு லிங்கம்னா நம்ம ஆலவாய் தான். உண்மை, இது நான் சொல்ல, அப்பரா சொல்லியிருக்காரு, திருநாவுக்கர சொல்லியிருக்காரு தன் திரு தாண்டகத்துல. முளைத்தானே முன்னே மூறி வெள்ளே. அப்ப முளைத்தானே முன்னா தோன்றியவன், முன்னே தோன்றிய. அப்ப திரு ஆலவாயில இருக்க பெருமான் முன்னே தோன்றியவன். அவனுக்கு அப்புறம் தான் எல்லாமே தோன்றுச்சு. அப்ப மதுரை 80 பெருமான் தான் முதல்ல தோன்றியவர். முளைத்தானே மூறி வெள்ளேறு, அவருதான் முளைச்சாரு முதல்ல. அவருக்கு அப்புறம் தான் காப்பி தான் மற்ற எல்லா லிங்கங்களும். அப்ப பழமையான தெய்வம் சிவபெருமான். உத்தரகோசம் அங்கே சொல்றாங்க, ஆனா அது என்னன்னு தெரியல. ஆனா நம்ம அப்பர் வாக்கு, அதுவெல்லாம் அருளியல, அதெல்லாம் உலகியல சொல்ற உண்மைகளை தான். ஆனா அருளியல் படி நம்மளுக்கு ஆதாரம் இருக்கு, அப்பர் வாக்கு இருக்கு. அப்ப பழமையான லிங்கம் சிவபெருமான் ஆலவாய் பெருமான் சொக்கர். அப்பேற்பட்ட பழமையான பெருமான் தொட்டு பூஜை பண்ணாம இவங்க நம்ம பூ கொடுத்துட்டு அப்படியே வெளியே இருந்தே பாருன்னா கோவமா வராது அவங்களுக்கு. நம்ம பெருமான் வச்சுக்கிட்டு நம்மள்ட்ட ஆட்ட காமிக்கிறாங்க. சிவா இது வேற பக்கம் போட்டும் அடுத்த டாபிக் வந்துடலாம். கண்டிப்பா, மிக்க மகிழ்ச்சி கார்த்திகேயன். அழகா சொன்னீங்க, தொன்மையை அழகா எடுத்து சொன்னீங்க.
காலக்கோடுல அந்த குமரி கண்டம் பிரிஞ்சதை சொன்னீங்க, இலங்கையை பத்தி சொன்னீங்க. அற்புதம், 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 அற்புதம். உங்களுடைய ஆதங்கம் எங்களுக்கு புரியுது. நம்ம சைவ அடுத்த நம்ம அந்த காலக்கோடு பத்தி கொஞ்சம் போட்டிருக்காங்க. காலக்கோடுன்னு சொல்லிட்டு அந்த சைவ சமயம், கிறிஸ்துவ சமயம், சமண சமயம், அந்த சமயங்களுடைய காலக்கோடு வந்து அடுத்த பக்கத்துல விவரிக்கிறாங்க. அது கொஞ்சம் விளக்குனீங்கன்னா நல்லா இருக்கும் கார்த்திகேயன். அது படிக்கணுங்க. அப்படி வாங்க நித்திலாமா, வாங்க. நித்திலாமா இருக்கீங்களா? வாங்க. சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம். இப்ப சைவ சமயத்தின் தொன்மைன்னு சொன்ன உடனே தொன்மை குறித்து கார்த்திகேயன் ஐயா பாருங்க எவ்வளவு தூரம் பேசிருக்காரு பாருங்க. இந்த கல்லூரிக்கு போற நேரத்துல எனக்கெல்லாம் இந்த அறிவே சுத்தமா இல்லைங்க. சிவபெருமானே, சிவசிவா, திருச்சிட்டம்பலம். சாமியோட கருணையை நான் பாராட்டுறேன். என்ன செய்யுங்க, எல்லாருடைய வியப்புக்குரிய வார்த்தைகள் எல்லாமே அவர் பேசினது எல்லாமே. சைவ சமயத்தின் தொன்மை அந்த அந்த முதல் பேஜ் 2வது பேஜ்ல அந்த அந்த காலக்கோடு இருக்குல்ல, அதை படிங்கம்மா. சைவ சமயம் அனாதியானது ஆரம்பிங்க. சைவ சமயத்தின் தொன்மை. சைவ சமயம் அனாதியானது. கிபி 570 இஸ்லாம் தோற்றுவிப்பு. கிபி 599 சமண சமயம். காலம் காமன் இரா அல்லது கிறிஸ்து பிறப்பு. கிறிஸ்தவம் தோற்றுவிப்பு கிபி 4ஆம் நூற்றாண்டு. மிக்க மகிழ்ச்சி. பேசுங்க கார்த்திகேயன். நன்றிங்க. இப்ப சொன்னாங்க கிறிஸ்துவ பிறப்பு, காமன் எரா அப்படின்னு சொன்னாங்க. சமண சமயம் அதெல்லாம் கிளை மாதிரி, நம்ம வேறுதான் சைவம். அதுல இருந்து பிரிஞ்ச அந்த கிளைகளை தான் நம்ம இந்த முஸ்லிம், கிறிஸ்டின், இந்த சமயம், சமணம், சாக்கியம் இதெல்லாம் அதுல இருந்து பிரிஞ்சதுங்கலாம். இப்ப அதுல இருந்து பிரிஞ்சது நம்ம சைவத்தையே கொண்டாடல. சைவம் என்ற ஆணி வேர், அப்பேற்பட்ட வேர் மண்ணுல புதைஞ்சிருக்கு, மாயமா இருக்கு. அப்ப அது மேல அது தாங்கி நிற்க கிளைகள் தான் அதெல்லாம். அப்ப அதுல இருந்து கனிகளை நம்ம சாப்பிட்டு சுவையாக சொல்றோம். ஆனா அது கொடுக்கறத வேர், அதை யாரும் மதிக்கிறது இல்லை. அப்பேற்பட்ட நம்ம சைவம் வந்து இவ்வளோ எப்படின்னா சைவம் தான் இதுல காட்டி காக்குறது. அதுல இருந்தா இதுங்களே வந்து இவங்க எல்லா சமணர்களும் சமணர்கள், சாக்கியர், இந்த முஸ்லிம், இந்த கிறிஸ்டின் இதெல்லாம் இதுல இருந்து வந்த பிரிஞ்ச கிளைகள் தான் இவங்கெல்லாம். அப்ப நம்ம சைவம் தான் ஆணித்தளம், இதுதான் ஆணி. நம்ம முஸ்லீம் நம்ம கட்சி ஏகம் பக்கத்துல வந்து வரதராஜர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு வைகாசி இப்ப போயிடுச்சு, வைகாசி சதயம் அன்னைக்கு, சதயம் அல்லது வைகாசி திருவோணம் அன்னைக்கு அங்க இருக்க பெருமாளை வந்து வெளியே கொண்டு வருவாங்க. வெளியே கொண்டு அந்த தர்கா மேல போவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த காஞ்சிபுரம் இருந்தா பக்கத்துல தெரியும் எல்லாத்துக்கும். அங்க முஸ்லிம்ஸ்கார என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தாம்பூலத்துல எல்லாம் அந்த பெருமானுக்கு என்னென்ன வேணுமோ சொல்லிட்டு அந்த பாலம், பாக்கு, வேட்டி எல்லாம் வச்சு பெருமானை கொடுப்பாங்க. இது முஸ்லிம்ஸ் அவங்க கொடுப்பாங்க. அப்ப பெருமாளுக்கு அந்த பெருமாளை கொடுக்குறாங்க. அது அவங்க என்னமோ நம்ம சைவம், ஆனா சைவத்தையே முடக்கி எல்லாம் அவங்க பக்கம் வச்சுக்கலாம். அப்ப ஆணியர் சைவம், அப்பேற்பட்ட ஆணி சைவத்தையே மறைச்சிட்டு இதெல்லாம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே ஏமாத்துறாங்க. ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்கு. காஞ்சிபுரத்துல துலுக்க நாச்சியார்னு சொல்லுவாங்க கார்த்திகேயன். ஆமாங்க, துலுக்க நாச்சி மனைவி ஒரு துலுக்க பெண்ணையே வந்து மணந்ததாகவும் ஒரு ஐதீகமா சொல்லுவாங்க. ஆமாங்க, அது இறந்துட்டாங்க. அந்த முறையா மாமனார் வீட்டுல இருந்து துலுக்கர், அவங்க எல்லாம் துலுக்கர்கள் எல்லாம் சேர்ந்து, முகமதியர் எல்லாம் சேர்ந்து அவரு ஒரு பெருமாளுக்கு ஏதோ ஒரு செய்யறதா ஒரு சாங்கியம் செய்வாங்க. பரவாயில்ல, கரெக்டா எங்க காஞ்சிபுரம் வரலாற்று சொல்றீங்களே. நன்றி. அப்படி நம்ம அப்படி அந்த சைவம் வந்து இவங்க கொடுக்கற தப்பு இல்ல, ஒரு நல்ல மத நல்லிணக்கம் தான். ஆனா அவங்க கொடுக்குறாங்க, அதை கொடுக்கட்டும், என்னமோ அவங்க பாடு. ஆனா கொடுத்து நம்ம சைவத்தையும் தாழ்த்தி பேசுறாங்க. அதுதான் ரொம்ப ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அது பெருமாளை வசதி பேசினாங்க. ஏன்னா அந்த பெருமாளுக்கே காட்சி கொடுக்காத நம்ம பெருமான் சிவபெருமான் ஆதியும் அந்த மாதிரி இருந்து காட்சி கொடுக்காத பெருமான். அப்ப எலியை பாக்குறாங்க, எல்லாம் எலியை வணங்குறாங்க, யானையை மறந்துடுறாங்க. நம்ம பெருமான் அவ்வளவு பெருமான் யானைன்னு சொல்ல வரல, அவ்வளோ தொன்மையானவர், அவ்வளோ ஆணி, அவருதான் முக்கியம், அவர்தான் முதல் தெய்வம், அவர்தான். இப்ப எல்லாம் பிள்ளையா சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நம்ம சைவர்களுக்கு முதல்ல சிவபெருமான் தான், அதுக்கப்புறம் தான் பிள்ளையான்னு சொல்லுவோம். முதல்ல பிள்ளையார், ஆனா பிள்ளையார் இல்ல சைவம், நம்ம சிவபெருமான். அதுக்கப்புறம் தான் பிள்ளையார். அந்த பிடியதன் உருவமே தேவாரத்துல வருது, அதுக்கப்புறம் தான் அது வந்து இதுல எல்லாம் போகுது.
ஆனா அப்பேற்பட்ட நம்ம சைவம் மறைஞ்சிருக்கு. அப்ப ஏதோ நூற்றாண்டுகள் இது நம்ம கிபி 2ஆம் நூற்றாண்டு சைவம் வளர்ந்துருச்சு. ஆனா கிபி 7ஆம் நூற்றாண்டுல கொஞ்சம் சமணர்களால அப்பதான் சம்பந்தரோட பிறப்பு. அப்ப கொஞ்சம் சைவத்தோட வீழ்ச்சி கம்மியாயிடுது. அப்பதான் வேதனை தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க சைவமே விளங்குறதுக்காக தான் சம்பந்தர் குழந்தையா பிறந்தாரு. அவரை பிறந்த சைவம் நல்லா வளர்ந்துச்சு. அப்புறம் திருப்பி போக போக கிபி 12ஆம் நூற்றாண்டுல அப்படியே வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் இவங்க பிறப்பு. கிறிஸ்துவர் நம்ம தமிழ்நாட்டு நம்ம கிறிஸ்துவர் ஆதிக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப ஆரம்பிச்சதுல இருந்து சைவத்தோட கம்மியாயிட்டு அப்ப என்ன பண்ணாங்க, நீங்க சென்னை மியூசியம் போனா அங்க தெரியும், நம்ம திருமுறை எரிச்சிருப்பாங்க. நம்ம திருமுறைய தீயிலிட்டு இருப்பாங்க இந்த கிறிஸ்துவர்கள். அவங்க பைபிள் கொண்டதை என்ன படிச்சுட்டு போட்டாங்க, அது அவங்க பாடு. நம்ம திருமுறை சைவ திருமுறைய தீயிலிட்டார்கள். அதோட எரிந்த ஓலை பாதுகாப்பா இன்னும் நம்ம சென்னை மியூசியம்ல ஒரு கன்னிமா நூலகத்துல பத்திரமா பதப்பட்டு வச்சிருக்கு. நம்ம சைவத்தோட திருமுறைகளை தீயிலிட்டார்கள். தீயிலிட்டு அதை இன்னும் பத்திரமா வச்சிருக்காங்க. அப்ப அவங்க வரைக்கும் அவங்க வந்துட்டு என்னமோ பரப்பட்டும், ஆனா நம்ம தொன்மையான நம்ம சைவத்தை தாழ்த்த பாக்குறாங்க. ரொம்ப ரொம்ப கொடுமையான செய்தி அதெல்லாம். ஆனா அப்ப நம்ம அவங்க தலையில போயிட்டு நீங்க வராதீங்க, நம்ம அவங்க பைபிளை போட்டு எரிச்சோம், இல்ல பைபிள் போட்டோமா, ஒன்னும் பாடல, நீங்க வாங்க, நம்ம தமிழர்கள் பரந்த மனம் படைத்தவர்கள், நீங்க என்ன பண்ணிட்டு போங்கடா நம்ம விட்டுருவோம். ஆனா எப்ப நம்மளத குறுக்குறாங்களோ அப்பதான் மருதுபாண்டியர் வந்தாங்க. நம்ம காளையார் கோயிலக்கா திரு காளை பேர்னு சொல்லுவாங்க, காளை பேர் காணப்பேர். அந்த தளத்துக்காகவே 2 பேர் இருந்துட்டு தளத்துக்காக உயிர் நீத்தவர்கள் 2 பேரும். அப்ப நம்ம சமயம் அவ்வளவு வளர்ந்துருக்கு. வளரலையும் சில பேர் தடுத்து இருக்காங்க. தடுத்து நீ என்ன தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமயம் இன்னும் வளர்ந்துருக்கு. அந்த கிபி 10ஆம் நூற்றாண்டுலதான் ரொம்ப ரொம்ப சமயத்தோட வீழ்ச்சினே சொல்லலாம். ரொம்ப வீழ்ச்சி ஆச்சு. அப்ப என்னாச்சுன்னா, அப்ப நம்ம இந்த பிரிட்டிஷ் அப்படின்னு ஆட்சி நடந்துச்சு. அந்த ஆட்சி காரணத்தால நம்ம தமிழ் தொன்மையே நீங்க ஏன் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நம்ம நூட்களையே எல்லாம் எடுத்து போட்டாங்க. அந்த பிரிட்டிஷ் கால ஆட்சியில நம்ம தில்லை சிதம்பரம் அப்பேற்பட்ட கோயில் மூடப்பட்டுடுச்சு. இவரே ஆடிட்டியாக்காக மூடப்பட்டுடுச்சு. ஆனா யாருக்கு அவர் ஆடுறதால நீங்க உயிரோட இருக்கீங்க, அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆனா அப்பேற்பட்ட பெருமான் அங்க அந்த கோயிலே மூடிட்டாங்க. தொன்மையான பெருமான் நடராஜ பெருமான் மாணிக்கவாச தன் பக்கம் ஈர்த்த பெருமான் காந்தம் போல பல தேவார தலங்கள், பல தேவார பதிகங்கள் பாடப்பட்ட தலம் அது. அப்பேற்பட்ட தலத்தை கோயில் எடுத்து மூடிட்டாங்க. அப்ப அந்த எல்லாத்தையும் அந்த கொஞ்சம் பேர் இருந்தாங்க, தமிழுக்காக இருந்தாங்க, அது அவங்களே சும்மா உள்ளவங்க. அப்ப இவங்க ஆட்சி காலத்துல சமயத்தையும் அதோட நூற்களையும் நம்ம திருமுறைகளையும் நம்ம தெய்வம் அதிக திருமுறைகளையும் மறைச்சு வச்சுட்டாங்க. மறைச்சு வைக்கிறதோட அவங்க தன் மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைச்சு வச்சுட்டாங்க. அப்புறம் தான் இவங்க அடிமையாச்சு. அது தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம அடிமை இருந்திருக்க மாட்டோம். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை, அது தெரியல. அப்ப அந்த காலம் தெரியல. தெரிஞ்சிருந்தா எப்ப பிரிட்டிஷ்காரன் வந்தாங்கன்னா அப்பயே துரத்தி விட்டுருக்கலாம். ஆனா வந்துட்டு நல்லா குறி வச்சிட்டான் நம்மளுக்கு. அவன் இதை படிச்சா நிச்சயமா நம்ம எதிர்ப்பாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு வந்த முதல் வேலை என்ன பண்ணானா, திவ்ய பிரபந்தங்களையும் திருமுறை என்ற புண்ணிய தெய்வத்தையும் மறைச்சிட்டான். மறைச்சு வச்ச கோயில் தான் இங்க நம்ம நாட்டியாத்தங்குடி பக்கத்துல சின்ன கோயில் இருக்கு, சுதஸ்வனி ஒரு கிறிஸ்டின் கோயில் இருக்கு. அதுக்குள்ள கீழே பாதாளத்துல மறைச்சு வச்சுட்டான். இப்ப இருக்க அந்த இடத்த பார்க்கலாம் போயிட்டு நீங்க. அப்ப அங்க மறைச்சு வச்சுட்டான் திருமுறை எல்லாத்தையும் வாங்கி. அப்ப நம்ம திருமுறை அந்த காலத்துல போன் மாதிரி திருமுறை எல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப அந்த காலத்துல அப்பயே புடுங்கி வச்சுட்டாங்க. இதை படிச்ச நிச்சயமா தெரியும், அப்பா சாமி நம்மளை தூக்கிட்டு போயிருவாங்க, நம்ம துரத்தி விட்டுறாங்க சொல்லிட்டு அவன் அப்பயே சுதாரிச்சு நம்ம திருமுறையை எடுத்திருக்கான். அவன் அதை எடுத்ததுனாலதான் நம்ம 200 ஆண்டு காலமா நம்ம வீழ்ச்சியில இருந்தோம். சமய வீழ்ச்சியில நம்ம தமிழ்நாடு வீழ்ச்சி இருந்துச்சு. அது தெரிஞ்சிருந்தா நம்ம எதிர்த்துக்கலாம், பேசி எதிர்த்துக்கலாம். ஆனா அது அறிவை நம்ம புடுங்கிட்டான் அவன் கரெக்டா. அதுதான் அந்த ஆங்கிலேயர்களோட நல்ல செயல். நம்ம தமிழ்நாட்டையும் நம்ம சமயத்தையும் எடுத்துக்கிட்டான். அப்ப 98 நம்ம வளர்ந்த தமிழ்நாடு. தமிழ்நாட்டிலையும் தமிழோட பிறந்த சைவம், சைவத்தோட ஒன்றி வாழ்ந்தது திருமுறை. அப்ப திருமுறையை தூக்குனா தமிழையே தூக்குன மாதிரி அவன் கரெக்டா புரிஞ்சு நம்ம திருமுறை தூக்கி போயிருக்கான்.
இப்ப நம்ம திருமுறை ஒரு அங்கம் அங்க இருக்கு. நம்ம எல்லாம் திருவாசகம் சொல்றோம். திருவாசகத்துல 51 பாடல் சொல்றோம். ஆனா அதுதான் உண்மை இல்லை. திருவாசகம் 52 பாடல்கள் கொண்ட நூல். அதுல ஒண்ணுதான் நமக்கு எல்லாத்தையும் 51 சிவபுராணத்துல இருந்து அச்சோபதிகம் வரைக்கும். ஆனா 52 பகுதிகள். அதுல ஒண்ணுதான் வேதப்பத்து. வேதப்பத்து என்ற நூல் இருந்திருக்கு. இப்ப வரைக்கும் அது என்சிற ஆசிரியர் விருத்தம் இல்ல களி விருத்தமா இல்ல என்ன விருத்தம் தெரியல. அந்த 4 அடி மட்டும். இப்ப நம்மளுக்கு திருப்படையெழுச்சி 3 இருக்கு, திருப்புழம்பல் 3 இருக்கு. அப்ப 3 பாடம் கிடைச்சிருக்கு திருவாரூர்ல. அப்ப அது வேதப்பத்து தில்லை அருளியது. ஒரே பாட்டு 3 லைன் தான் கிடைச்சிருக்கு. அத பாட்டும் வேதனவின்றவர் நாவை என கொண்டு சீத முறை கழனே சிவனே உன் பாதம் பேணு பெருந்துரை ஆண்டு கொண்ட நல்ல. இவ்வளவுதான் அந்த லைனே. இவ்வளவுதான். அது எத்தனை பாடியிருக்காரு? 10 பாடியிருக்காரு. நம்மளுக்கு கிடைச்ச 3. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, எம் பெருமான் வேதங்களுக்கு தலைவர். முதல் வரி. அந்த தலைவரான பெருமான் எங்க இருக்காரு? பெருந்துறையில. என் ஆண்ட பெருமான். அவ்வளவுதான் வரி. நம்மளுக்கு இப்ப அது ஒரு திருவாசகம் தான். அது யார் எடுத்தது? இதெல்லாம் இங்க இருக்கு அமெரிக்கால. யுஎஸ்ஏ சொல்ற அமெரிக்கால நூலகத்துல 3 லைன் இருக்கு. ஜியோ போப்புன்னு சொல்லுவாங்க. அவரோட லைப்ரரி அங்க இருக்கு. அப்ப அங்க இருக்கு அந்த வரி இருக்கு. அப்ப திருவாசகம் 52 பாடல் கொண்டது. நிறைய பாடிக்கலாம். நம்மளுக்கு கிடைச்ச 51. ஆனா 52 அந்த 3 வரியும் நம்ம சேர்த்தல. ஏன்? எடுத்துட்டு போயிட்டான் அவன். எடுத்து ஒழிச்சிட்டான். அப்ப நம்ம சமயத்தோட வீழ்ச்சியில நான் தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவர் எப்ப வந்தாங்களோ அப்பயே நம்ம சோழியே அவன் கரெக்டா கூவேசி எடுத்துட்டு போயிட்டான். நம்ம திருவாசக திருமுறைகள் எடுத்துட்டு போயிட்டான். எடுத்துட்டு போனதுனாலதான் நம்ம திருமுறைகளோட அருமை தெரியல. அருமை தெரிஞ்சிருந்தா நம்ம தான் இப்ப ராஜாவா இருந்திருப்போம். தமிழ்நாட்டுல நம்ம தான் ராஜா. வேற அடிச்சுக்க நம்மள யாருமே இல்லை. எவனும் வர முடியாது. எட்டி கூட பார்க்க முடியாது. பேர்பட்ட ஆணிவேர் நம்ம சைவம். இதுல இருந்து பிரிந்த இழைகள் தான் இந்த கிறிஸ்துவம், இந்த சமயம், சமணம். அந்த காலத்திலே சமணர்கள் ரொம்ப அட்டூழியம் பண்ணாங்க. ஆனா அதை வென்றவர் தான் மணிவாசகர், அப்பர், சம்பந்தர். இவர் 3 பேரும் அப்பயே சைவத்தை கட்டி காத்தவர்கள். ராஜா இவங்க 3 பேரும். மணிவாசகரும் ஒரு பேச்சு இருக்கட்டும். ஆனா அப்பரும் சம்பந்தர் ராஜா நம்ம சைவத்தையே சமணர்கள்ட்ட இருந்து மீட்டு சமணர்களையே கழுவிய பெருமான் காழி பிள்ளையார், சண்பை வேந்தன் அப்பயே அழைக்கிற பிறந்த திருஞான சம்பந்தர் நம்ம சமயத்தையும் நம்ம பெருமான் தர்மத்தையும் கொள்கையும் காக்குறாங்க. இதுதான் இப்ப சனாதன தர்மம் சொல்றாங்க. அது வடச்சொல். நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம சமயத்தை காத்த பெருமான் திருஞான சம்பந்தர். அதுக்காக நிறைய ஒரு பதிகமே இருக்கு. பச்சை பதிகோணம் போக மாத்த பொன்முளையா. தம்பி கார்த்திகேயன் ஐயா, அடுத்த பேஜுக்கு போயிடலாம். அடுத்த பேஜுக்கு அப்படியே சொல்லிட்டே வாங்க. அடுத்த பேஜுக்கு போயிடலாம். அந்த இல்லாம அதை அடுத்த பேஜை வாசிங்க. சைவ சமயம் ஒன்றே அனாதியானது. காலம் கிமு. நின்னு நிதானமா படிங்க. சொல்லுங்க. சைவ சமயம் ஒன்றே அனாதியானது. காலம் கிமு 660 ஷின்டோ, கிமு 560 பௌத்தம், காமன் எரா அல்லது கிறிஸ்து பிறப்பு, கிபி 1469 சீக்கியம். நவீன விஞ்ஞானம் பூமியின் வயது 454 கோடி ஆண்டுகள். உலக சமயங்கள் கிமு 1200 யூத மதம், கிமு 599 சமண சமயம், கிமு 551 கன்பூசியஸ், கிபி 4 கிறிஸ்தவம், கிபி 570 இஸ்லாம். இவ்வளவு காலங்கள் இருக்கு. காலங்களை குறித்து சொல்லுங்க ஐயா. முதல் காலம் 560 பௌத்தம். நம்ம தமிழ்நாட்டுல முதல்ல வந்த இது சைவ சமயம். அதுக்கப்புறம் வந்ததான் இந்த பௌத்தம். இந்த பௌத்தம் கூட அவங்க சமயத்தை தன் சமயத்தை பெருக்கிறதுக்காக தான் பண்ணாங்க. இன்னொரு சமயம் அழிகிறதுக்காக எதுவும் பண்ணல. ஆனா அடுத்த சமணர் சொல்றாங்க. ஆனா சமணர்கள் இல்ல. சமணர்களுக்கு முன்னாடி வந்த ஒரு சமயம் தான் கன்ஃபியூஸ் ஒரு சமயம். இப்போ ஒரு படிச்சாங்க
காலம் 1200. அப்ப அந்த அந்த சமயம் மட்டும்தான் நம்ம சமயத்தை அவங்க சமயத்தை வளர்க்கறதுக்காக பண்ணல, நம்ம சமயத்தை அழிக்கிறதுக்காகவே இப்போ குடிச்சத்த மாதிரி போக சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம சமயத்தை அழிக்கிறதுக்காகவே பிறந்தா நம்ம வந்தவங்க அவங்க கன்ஃபியூசன்ஸ்னு. அவங்க அப்புறம் தான் அந்த சமணர்கள்லாம் வந்தாங்க. அவங்கள பின்பற்றி தான் சமணர்களே வந்தாங்க. அப்ப நம்ம சைவத்தை எல்லாம் காக்க வரல, எல்லாத்தையும் மேக்சிமம் சைவத்தை முடக்கலாம், அவங்க சமயத்தை எப்படி வளர்த்தலாம் அப்படிதான் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்ப முதல்ல பௌத்தம், அதுக்கப்புறம் அந்த கன்ஃபியூஸ், அதுக்கப்புறம் தான் இன்னொரு யூத மதம் சொல்லுவாங்க. அது யூத மதம் என்னன்னா அதுவும் தொடர்ச்சியா இருந்தது. அது நம்ம சமயத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்திருக்கு யூத மதம். அதுக்கப்புறம் வந்த மதங்கள் தான் யூத மதத்தை அழிச்சிட்டு. இப்ப யூத மதம்னு நம்ம தமிழ்நாட்டுல இல்ல, இங்கேயும் ஆஸ்திரேலியாவில, அமெரிக்காவில, இப்ப இட்டாலி, கொலம்பியான்னு சொல்லுவாங்க, இட்டாலி பக்கத்துல கியூபா இருக்கு, அங்க மட்டும் தான் இந்த யூத மதம்லாம் இப்ப இருக்கு. கொஞ்சம் தான் நம்ம நாட்டுல இருந்து ஃபர்ஸ்ட் இங்க வந்து நம்ம நாட்டுக்காக கொஞ்சம் நம்ம சமயத்துக்காகவும் தமிழர்களுக்கும் கொஞ்சம் அது முயற்சி பண்ணிச்சு. ஆனா பண்ண மதத்தை கௌதரும் கன்ஃபியூசர் 2 பேரும் துரத்து விட்டாங்க. அவங்களுக்கு அப்புறம் தான் அப்புறம் கன்ஃபியூசர் வந்து துரத்து விட்டதுக்கு அப்புறம் தன் மதத்தை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சமயத்தை விட்டு நம்ம சைவத்தை விட்டுட்டாங்க. நம்ம சமயத்தையே அழிக்கிறதுக்காக இருந்தா பௌத்தர்கள் அவங்களும் விட்டுட்டாங்க. சமணர்கள் மட்டும்தான், சமணர்கள் பௌத்தர்கள் இந்த 2 பேரும் தான். பௌத்தர்கள் கூட கொஞ்ச நாள் விட்டுட்டாங்க. சமணர்கள் கங்கனை கட்டிட்டு இருந்தாங்க, காப்பு கட்டு நான் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம தேவார பாட்டு. அப்ப கங்கனை கட்டிட்டு இருந்தாங்க, நம்ம சமயத்தை எப்படா வீச்சடையலாம், எப்படா தோக்கும்னு சொல்லிட்டு நம்ம சமயத்தை தோக்கடிக்காகவே இருந்தாங்க. அதுதான் நம்ம சம்பந்தர் பிறந்தாரு. அதுதான் சமயம் கொஞ்சமாச்சு இருந்துச்சு. எல்லா சமயம் கதவு ஏத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறுவடை பிள்ளையார் மும்மணி கோவைன்னு நூல் இருக்கும். இது இவர் எழுதினது, நம்ம நம்பியாண்டார் நம்பிகள் அவரு தொகுத்து 10 பதிகங்கள்ல அது ஒரு பதிகம். அதுல சொல்லியிருக்காரு, சமணர்கள் எல்லாத்தையும் எழுவேத்தனாரு பெருமான் சம்பந்த நாயனார். அப்ப இந்த இது வருஷம் எல்லாம் எதுக்கு, இந்த கிபிஎல் எதுக்கு இருக்குன்னா நம்ம சமயத்தை வளர்த்ததுக்காக இல்ல, நம்ம சமயத்தை தடுக்கிறதுக்காக வந்த சமயங்கள்லாம் இதெல்லாம். இந்த யூத மதம், இந்த கன்ஃபியூசர்ஸ், இதெல்லாம் சொல்றது பேருக்கு. ஆனா இதெல்லாம் நம்ம சமயத்தை எப்படா கவுக்கலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க அவங்கலாம். அப்ப இது எத்தனை 6 விஞ்ஞானி சொல்றாங்க, நவீன பூமியின் வயது 454. இதெல்லாம் இவங்க விஞ்ஞானி சொல்றாங்க. இதெல்லாம் முதல்ல யார் சொன்னது? விஞ்ஞானி சொல்லல, நம்ம அப்பர் சொல்லியிருக்காரு. நம்ம அப்பர் கெப்லர்னு ஒரு பிளானட் இருக்கு, இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா நம்ம பூமி மாதிரியே ஒத்து போற ரகம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அது யாரு முதல்ல சொன்னது? அப்பர் திருத்தாண்டகம் சொல்லியிருக்காரு. 4ஆம் திருத்தாண்டகத்துல பார்த்தா தெரியும். அப்படியே நம்ம கெப்லர்னு அந்த கெப்லர்னு பேர சொல்ல, பூமியோட ஒற்றி போற கிரகம் சொல்லியிருக்காரு. அப்ப பூமியோட ஒற்றி போற கிரகம்னா அது கெப்லர். இவங்க இப்ப கண்டுபிடிச்சாங்க கெப்லர்னு. ஆனா நம்ம 1500 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம அப்பா சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப அவங்கள நம்ம திருமுறையை பொறுத்த வரைக்கும் அதுதான் வேதம், அதுதான் விஞ்ஞானம், அதுதான் மெய்ஞானம், எல்லாமே அதுதான். மனித தேவை வாழ்க்கையும் அதுதான், அது மருந்தும் அதுதான். மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள், இவை மருந்தும் இவைதான். நம்ம மந்திரம் எதுக்கு? நம்ம தீவினைக்கும் நம்ம உலகியலுக்கும் ரெண்டையும் மருந்துதான். ஆனா எப்படி கேட்கணும்? புரிஞ்சு கேட்கணும். எல்லா அர்த்தத்தையும் புரிஞ்சு பார்த்தா புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை. இது ரொம்ப புண்ணியம். திருத்த தேவன் கொடி தேவ தேவேத்திய அருந்தவ தோர்த்தொழும் அடிகள் வேடங்கள். அப்ப இந்த திருமுறை யார் தொழுவாங்களாம்? அருமையான நம்மள தவம் பண்ணவர்கள். அப்ப அருமையான தவம் பண்றவங்க தொழவங்க மட்டும்தான் நம்ம திருமுறை தொட முடியும். நான் சொல்ல, சம்பந்த சொல்லிட்டு போயிருக்காரு, மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருத்து தேவன் கொடி தேவத்தையே வைத்திய அருந்தவத்தோர் அடிகள் வேடங்கள். அப்ப நம்ம திருமுறை தான் வேதமும் விஞ்ஞானமும். இதெல்லாம் கத்துக்கிட்டதான் இவங்க விஞ்ஞானம் சொல்றாங்க. ஆனா இவங்க சொல்றதுக்கு முன்னாடி அப்பா சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப இந்த பூமியோட வயதெல்லாம் நம்ம அப்பா சொன்னது. அதுக்கப்புறம் இவங்க புரிஞ்சு நூற்றா சொல்லி இவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் விஞ்ஞானம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேற பக்கம். அடுத்த பேஜுமா. ஐயா அடுத்த பேஜுங்க. 24 மணி நேரம். ஒரு நாள் பூமி தன்னை தானே சுற்றி கொள்ளும் நேரம் 365.25 நாட்கள்.
ஒரு ஆண்டு பூமி ஒருமுறை சூரியனை சுற்றி வரும் நேரம். பரவெளியில் மொத்தம் 224 புவனங்கள் உள்ளன. ஒவ்வொரு புவனத்திலும் ஆயிரக்கணக்கான அண்டங்கள் உள்ளன. பால்வெளி அண்டத்தில் மில்கி வே கேலக்சி பல கோள்கள் உள்ளன. அதில் பூமியில் நாம் இருக்கிறோம். இவை யாவும் என்றும் இருப்பவை. அனாதியானது. உயிர்கள் மற்றும் பிறந்து முடியும். பிறவி சூழலில் சுழலும். இவர்களுக்கு இறைவன் கருணை கொண்டால் மட்டுமே அருள் புரிந்து முக்தி கொடுப்பார். நீங்க திருப்பெருந்துறை யாராவது போயிருக்கீங்க தெரியும். நம்ம திருப்பெருந்துறை போவோம், அந்த வாசல் பெருமானோட சன்னதிக்கும் கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி வாசல் இருக்கும். அங்க மேல ஒரு 27 தாரகைகள், அஸ்வினி முதல் ரேவதி வரை 27 தாரகைகளும் அங்க வந்து செதுக்கி கல்வெட்டா வச்சிருப்பாங்க. அப்ப அந்த காலத்துல டெலஸ்கோப் இல்ல, அது கட்டி ஒரு 2000 வருஷம் இருக்கும். அந்த காலத்துல டெலஸ்கோப் இல்ல, அது எப்படி பார்த்திருப்பாங்க? இப்ப சொல்றாங்க சயின்டிஸ்ட்லாம், இந்த விஞ்ஞானியும் சொல்றாங்க இதுதான் எனக்கு வடிவம் சொல்லிட்டு. அந்த அந்த வடிவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்படிக்கும் சொல்லிட்டு அவங்க ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் தான் இதுவும் அந்த வெளி மண்டலத்தை தெரிய அந்த நட்சத்திர வடிவமும் நம்ம திருப்பெருந்துறை கோயில்ல இருக்க வடிவம் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது இப்ப சொன்னது. அந்த காலத்துல டெலஸ்கோப் எதுவும் இல்ல, எப்படி பார்த்திருப்பாங்க? அதுதான் விஞ்ஞானம். அந்த காலத்திலே விஞ்ஞானம். எப்படி? நம்ம சைவம், நம்ம பெருமான் நினைச்ச ஐந்தெழுத்தை ஓதுனா விஞ்ஞானம் சேருமின் மெய்ஞானமாகி அஞ்ஞானம் கொண்டு அவலம் இருப்பாருன்னு சொல்லிட்டு புறநானூறுல பாட்டு இருக்கு. நம்ம தமிழை ஒழுங்கா புரிஞ்சு படிச்சா அதுவே விஞ்ஞானம், அதுவே மெய்ஞானம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கேலக்சி. அந்த நம்ம பெருந்துறை போனாலே நம்ம அந்த ஒரு கோயிலுக்கு போனா நம்ம எல்லாமே கத்துக்கலாம். ஏன்னா விஞ்ஞானம் அங்கதான் இருக்கு, நம்ம பெருமான் அருளி உலகில் அங்கதான் இருக்கு, பெருமான ஈஸியா முக்தி என்ற வழி என்ற பாதை காமிக்கிற அருளியலும் அங்கதான் இருக்கு. ஐயா மணி 11 ஆச்சுங்க, முடிச்சிடலாமாங்க ஐயா? சொல்லுங்க. மணி 11 ஆயிடுச்சுங்களா? ஆமாங்க ஆமாங்க. சிவாய திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் காலை 10 மணிக்கு கோடை கால சைவ சமய பயிற்சி வகுப்பு நடந்து வருகிறது. அந்த வகையிலே கடந்த வாரம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலே நம்மால் தொடர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அன்பர் பெருமக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். சிவபெருமானுடைய கருணையினாலே இன்றைக்கு நம் கோடைகால சைவ சமய பயிற்சியை தொடர்ந்து நடத்த முயற்சி செய்தோம். அதுவும் கால நேரமின்மையின் காரணமாக அடியேன் தம்பி கார்த்திகேயனிடம் இந்த நிகழ்ச்சியை ஒப்படைத்தோம். இந்த 1 மணி நேரத்திலே காலத்தின் தொன்மை குறித்தும் சைவ சமயத்தினுடைய தொன்மை குறித்தும் மிக அழகாக 2 பக்கங்கள் கூட நாம் இன்னும் செல்லவில்லை. அந்த புத்தகத்தில் 60 பக்கங்கள் கொண்ட அந்த சைவ சமயத்தினுடைய தொன்மை கொண்ட புத்தகத்தில் 2 பக்கங்களிலே இவ்வளவு நேரம் நமக்காக நேரத்தை எடுத்துக்கொண்டு அழகாக உரையாற்றினார்கள். அவருடைய பொற்பாதங்களை, கார்த்திகேயன் தம்பியுடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலே வணங்கி, அன்பர் பெருமக்களுக்கு இந்த சைவ சமயத்தினுடைய கால ஓட்டத்தில் முந்தையது நம்முடைய சைவ சமயம், அதுக்கு பிந்தையதுதான் வந்த இப்போ காலக்கோடினாலே இப்போ எடுத்து சொல்லப்பட்ட பௌத்தம், அப்புறம் சீக்கியம், அப்புறம் இஸ்லாம், கிறிஸ்தவம், கன்பூசியஸ், சமண சமயம், யூத மதம், இதையெல்லாம் நமக்கெல்லாம் பிற்பட்டு நம்ம எல்லாம் பின்னுக்கு தள்ளி, நம்ம சைவ சமயத்தை பின்னுக்கு தள்ளி அவையெல்லாம் காலத்தில் முந்தியது போலவும் அவர்களெல்லாம் அனாதி காலம் தொட்டு இருப்பது போலவும் ஒரு காட்சி பிழையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது சைவ சமயத்திலே. இப்படி ஒரு சைவ நெறியாளர்கள் வந்து ஒரு சைவ சமயத்தை சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இல்லாத ஒரு அவல நிலையில் நாம் இருக்கிறோம். இந்த அவல நிலை, ஆமா, இதில் ஏகப்பட்ட பூசல்கள். என்ன பூசல்கள்னா, நீ உயர்ந்தவன், நான் உயர்ந்தவன், இந்த அகங்காரம், அங்க அவங்க, நீ உள்ள வரக்கூடாது, அவன் போகக்கூடாது, நாங்க அங்க போகக்கூடாது, நீங்க அங்க வரக்கூடாது, நீ குரு பூஜை பண்ணா நான் குரு பூஜை பண்ணக்கூடாது. இவ்வளவு பூசல்களுக்கு மத்தியில், இத்தனை வேறுபாடுகளுக்கு மத்தியில் சைவ சமயத்தை சிவபெருமானுடைய அன்பை கொண்டு போய் சேர்க்குவதற்கு நாம் படாத பாடுபடுகிறோம். மாற்று சமயத்தவர்கள் 10 மணிக்கு கூடுகிறார்கள். அந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே 11 மணி வரையிலும் 2 மணி வரையும் அவர்களுடைய சொற்பொழிவு ஒரு தொய்வில்லாமல் நடந்து வருகிறது. ஒரு பிணைப்பு இருக்கிறது, ஒரு உணவு இருக்கிறது, ஒரு அங்கம் இருக்கிறது, வலி வேதனைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு வசதிகள் இருக்கு. ஆனா சைவ சமயத்தை பொறுத்தவரை சிவபெருமானுடைய அடியார்களுக்கு இந்த ஒரு களமே இல்லை. அப்படிப்பட்ட களம் இப்ப நீங்க திருவாசகம் முற்றுவதில் போனா கூட ஒரு ஐக்கியத்தை உங்களால் பார்க்க முடியவில்லை. நீ பாடுகிறாயா, நான் பாட்டுமா, நீ சாப்பாடு போடுறியா, நான் சாப்பாடு போட்டுமா,
ஈகோ வந்து அங்க நிக்குது. அந்த பணிவு ஒருபோதும் பணிவு இல்ல. அந்த பணிவு இல்ல. நீ குடுக்கட்டுமா? நான் குடுக்கட்டுமா? குடுத்த உடனே அத சொல்லி காமிக்கிறது. போன வாட்டி நான் தான் சாப்பாடு போட்டேன் எல்லாத்துக்கும். போன முறை நான் தான் பார்த்தேன் பிரதோஷத்துக்கு. சாமிக்கு போட்டுக்கிற வஸ்திரம் எங்களுது தான். பார்த்தீங்கள்ல அந்த நகை எங்களுது தாங்க. நல்லா எப்படி இருக்குங்க? ஆமா. அப்போ இதுவே ஆணவத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. ஈகை, ஈதல் தான் பெரிய விஷயம். அந்த ஈதலை கூட சொல்லி காமிக்கிறது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம். ஆனா அடியார்கள உபசரிக்கிறதுன்றது ரொம்ப 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 முக்கியம். சைவ சமயத்துல அந்த இணக்கத்த கொண்டு வரதுக்கு தான் இவ்வளோ பாடுபடுறோம். கோடைக்கால சைவ சமய பயிற்சி வகுப்புன்னா, சமயத்த மறந்துட்டு நீங்க எத தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? மூல பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான மறந்துட்டு, தம்பி இவ்வளோ தூரம் பேசுறாரு அவரு. காலத்தால் முற்பட்டது ஆஸ்திரேலியா கண்டம் முதல் குமரி கண்டம், இலங்கைன்னு ஒரு நாடு இல்லவே இல்லன்னு சொன்னாரு பாருங்க. அப்போ முந்தைய காலத்துல இருந்து நம்மகிட்ட இருந்திருக்கிற ஒரே சமயம். இது போய் பிரிஞ்சு அங்கங்க இந்த வழிபாடு இருந்திருக்கிறது. கால ஓட்டத்துல அது அவங்கவங்க இறைவன் தான். அதாவது யாதொரு தெய்வமானாலும் அது மாதொரு பாகனாக சிவபெருமானா தான் இருப்பாரு. அந்த தெளிவு நமக்கு நிச்சயம் வேணும். தம்பி இவ்வளவு நேரம் அழகா பேசுனாங்க. கல்லூரிக்கு போறக்கூடிய காலங்கள்ல அடியனுக்கு அந்த மாரி ஒரு அறிவு சாமி அதாவது யார் யாருக்கு எப்படியோ அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமனால் நல்லார் பொல்லார் என்று நாடுவதின் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று என்ற பாடலை மையமாகக் கொண்டு சாமிக்கு இந்த தம்பி கார்த்திகேயனுக்கு இந்த வயதிலேயே இப்படிப்பட்ட ஒரு தெளிவை சிவபெருமான் கொடுத்திருக்கிறார் என்று எண்ணி வியந்து இதுகாரும் அன்பர் பெருமக்கள் கேட்ட இந்த செய்தியை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருப்பேன் அடுத்த ஒரு 15 நிமிடங்கள் 20 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சைவ சமயத்தினுடைய கொண்டு செல்லுதல் அதாவது உங்களுக்கு இறைவன் உணர்த்தியதை மற்றவர்களுக்கு நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். தான் பெற்ற கல்வியை ஒருவன் இன்னொருவருக்கு சொல்லித்தர விரும்புகிறானோ அவனுக்கே அந்த கல்வி நிலைக்கும். யார் ஒருவர் ஞானம் பெறுகிறாரோ இறைவனை உணர்கிறாரோ, ஒரு 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 குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. இதுதான் சமயத்தினுடைய தொன்மை. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு குருடன் நீங்கள் இறைவனோடு ஐக்கியமாகாமல் இன்னொருக்கு சொல்லுவதற்கு பலன் இல்லை. நீங்கள் இறைவனை உணர்ந்து, சாமி என்னை வழிநடத்துறாரு, சாமி என்ன கொண்டு போறாரு, அது சிவபெருமான் அனாதியானவரு. அவர் எனக்கு இந்த அனாதியை ரட்சித்த அந்த இறைவன் அவர்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. படைத்து, காத்து, அழித்து, மறைத்து அருளக்கூடிய ஒருவன் உலன். அவனுக்கு நான் ஆட்பட்டு விட்டேன். அவனுக்கு நான் அடிமை செய்கிறேன். என்னுடைய சொந்தமாவது, பந்தமாவது இனி எல்லாம் பொய். பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மெல்லுகின்ற மெய்ச்சுடர். மேலுக்கு பாடுவான். மேலுக்கு பாடுவான். ஆனா ஆழமா அவன் வந்திருப்பானான்னா, ரொம்ப 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 மிருதங்கம் இருக்கும் பக்கத்துல. பக்கத்துல வயலின் இருக்கும். நல்ல வாய் கீழயே பாடுவான். அப்படியே ஆ, 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 ஆன்னு இழுப்பான். போ, போ, போன்னு இழுப்பான். ஆனா உணர்ந்தானான்னு கேட்டா உணர்ந்திருக்க மாட்டான். அதுதான் அங்க விஷயமே. பாடுவாங்க. ஆடுவாங்க, குதிப்பாங்க, ஆடம்பரம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா, சிவபெருமானுக்கு அணுக்கமா இருக்கிறாங்களான்னு பார்த்தா கொஞ்சம் சந்தேகம் தான். அந்த வகையில இந்த முழுமையான அன்பு சிவம். அந்த அன்ப நம்ம வந்து மையமா வச்சு, அறிவ வந்து இப்ப இந்த சைவ சமயத்தில பத்தின அறிவு நமக்கு வேணும். அதுவும் சாமியோட அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. சிவபெருமானுடைய உணர்த்தி, நமக்கு இந்த நேரத்தில நம்மள எல்லாம் ஒண்ணா கூட்டி, இதனுடைய காலத்தினுடைய அந்த தொன்மையை குறித்து பேசிய தம்பிக்கும் நன்றி சொல்லி, நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி யாராவது பேசணும். "இந்த தம்பி பேசுனது குறித்து நான் பேசணும்." அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, தாராளமா வந்து பேசலாம். சொல்லுங்க. என்ன பேசினாரு? உங்களுக்கு என்ன புரிஞ்சது? தாராளமா கேட்கலாம். சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். நிச்சயம் கேட்கலாம். என்ன சந்தேகம்ன்னா, "எப்படிங்க இந்த சமயம் வந்து முற்பட்டது? எப்படி தம்பி நீ பேசுற? உனக்கு என்ன தெரியும்? கல்லூரிக்கு போற உனக்கு என்ன தெரியும்? நீ ஆண்டு அனுபவிச்சியா? உனக்கு என்ன அனுபவம் இருக்குது? எப்படி சிவபெருமான குறித்து நீ பேசுற?" அன்பு தான். பக்தி தான். எல்லாம் இப்ப ஞானசம்பந்தர் வயசு என்ன? திருநாவுக்கரசர் வயசு என்ன? சிவபெருமான் யார இழுக்கிறாரோ, அவர் வந்து நுழைஞ்சுட்டாருன்னா நீங்க அடிமை தான். திருநீறு, ருத்ராக்கம், அஞ்செழுத்து, சிவசிவா, சிவாய நம, நமச்சிவாயம், சிவாய சிவ, சிவசிவா, சிவசிவா, அன்பு. அத பார்க்குற எல்லாரும் அப்படி இதுன்னா, நீங்க எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாரையும் சிவபெருமான தான் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, நமக்கு வரப்போற காதலனும் சிவபெருமான் தான். நமக்கு வரப்போற மனைவியும் சிவபெருமான் தான். நமக்கு வர நமக்கு நம்முடைய அப்பாவும் சிவபெருமான் தான். நம்முடைய அம்மாவும் சிவபெருமான் தான். நம்முடைய சுற்றம் எல்லாமே சிவபெருமான் தான். இது என்ன காரணம்னா 84,00,000 யோனி பேதங்கள் எல்லா உயிரும் சிவபெருமான் தான். அப்ப நீங்க எப்படி பிரிக்க முடியும் பேதம்? கடலுக்குள்ள இருக்கிற மீன் வந்து கடல் எங்கன்னு தேடின மாரி தான், நம்ம ஆட்டுக்குட்டி தோல் மேல வச்சுக்கிட்டு சிவபெருமான் எங்கன்னு தேடுறோம். அப்ப சிவபெருமான் எங்க இருக்கிறார்ன்னா, உனக்குள்ள இருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிறாரு. அப்ப நம்பெருமான். நமக்குள்ள இருக்கிறதுனால அவர் நம்பெருமான். எல்லாருக்கும் அவர் இறைவன்றால் அவர் எம்பெருமான். அப்போ எம்பெருமான் யாரு? நம்பெருமான் யாரு? நம்ம அப்போ நடமாடும் கோயில் எது? படமாடும் கோயில் எது? அப்ப நம்மளுக்குள்ள இருக்கிற இறைவனை உணர்ந்து, அன்பால உணர்ந்து, நம்முடைய சமயம் எப்படிப்பட்டது? தொன்மையானது. அத தெரிஞ்சு, அந்த ஆழத்த முதல்ல சொல்லி தரணும் குழந்தைங்களுக்கு. அடிப்படையில இறைவன் தான் எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கார். இது வந்து மத்த சமயங்கள் செய்யுது. மத்த சமயங்கள் செய்யுது. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதா பாருங்க.
அந்த சொல்லு நம்ம சொல்லு, பரலோகம் என்ற சொல்லு நம்ம சொல்லு. சுந்தரர் பயன்படுத்தியது, திருஞான சம்பந்தர் பயன்படுத்தியது, நம்முடைய திருமறையில உள்ளது, தேவாரத்துல உள்ள சொல்லு பரலோகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சொல்லு எங்க இந்த கர்த்தா என்ற சொல்லு எங்க இருந்து வந்தது? சைவ சமயத்தின் ஆணி வேற கர்த்தா தான். புரியுதுங்களா? கர்த்தா. அப்போ காரண கர்த்தா, காரிய கர்த்தா. இதெல்லாம் என்ன வார்த்தை? காரியம் என்பது பிரம்மா. அந்த பிரம்மனுக்கு தகப்பனாக இருக்கக்கூடியவன் கர்த்தா. அந்த கர்த்தா சிவபெருமான். காரண கர்த்தா. காரணன் என்பவன் நாரணன். அந்த நாரணனுக்கு கர்த்தாவாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். அப்போ கர்த்தான்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் சொல்றான். யார் சொல்றான்? மாற்று சமயத்துக்காரர்கள் கர்த்தாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்றான். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்றான். இந்த சொல்லு எங்கிருந்து வந்தது? நம்ம சைவ சமயத்தினுடைய சொல். காரிய கர்த்தாவாகவும் காரண கர்த்தாவாக இருக்கக்கூடிய எல்லாவற்றும் கர்த்தாவாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய சொல். அந்த சொல்ல அவங்க பிடிச்சுக்கிட்டாங்க. நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் விசுவாசம் என்னங்க? நம்ம சொல்லுங்க அது. விசுவாசம் என்ற சொல். சிவபெருமானுக்கு விசுவாசம் என்ன? சுவாசம். சுவாசமா இருக்கிறது யாரு? சிவபெருமான். அந்த சுவாசத்தை உணர்ந்தவங்க விசுவாசமா இருப்பாங்க. யாருக்கு? அடிமை செய்வாங்க. சிவபெருமானுக்கு அடிமை செய்வாங்க. அப்படிப்பட்ட இறைவனை அந்த சொல்லாடல்கள் மாற்று சமயத்து தொழுகை. தொழுகை என்ற சொல் நம்முடைய சொல். அழுகையர், தொழுகையர். அப்போ நம்ம பயன்படுத்தாத சொல்ல, நம்ம தேவாரத்துல இல்லாத சொல்ல. காரணம் என்னன்னா, சொல்லி தரத்துக்கு ஆள் இல்ல, உணர்த்துவதற்கு ஆள் இல்ல. ஆச்சாரியமார்கள் கம்மி. பாடம் எடுத்து இந்த வயசுல கார்த்திகேயன் எடுக்கிறது எனக்கு ஆச்சரியம். நான் அந்த காலை கழுவி குடிக்கணும் நான். அப்படிப்பட்ட இந்த இந்த 18 எத்தனை வயசு ஆகுது தம்பி உங்களுக்கு? ஐயா 17 முடிய போகுதுங்க. 17 முடிய போகுது. இறைவா. ஆமா 17 முடிய போகுது. இந்த வயசுல இப்படி ஒரு தொன்மையை குறித்து ஒரு குழந்தை ஒரு தம்பி ஒரு இளம் பிள்ளை பேசுதுன்னா நாமெல்லாம் எந்த மூளைக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு அதனுடைய காலத்தினுடைய தொன்மை குறித்து இவ்வளவு அளவுக்கு பேசுதுன்னா எவ்வளவு பெரிய ஆழமான விஷயம். அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். அந்த வகையில பார்க்கும்போது இந்த 17 வயசுலயே இவ்வளவு பெரிய ஞானமா? இது என்ன அனுபவிச்சிருக்கோம்? இது என்ன பொம்பளைய பார்த்திருக்கோம், என்ன ஒரு குடும்பத்தை அனுபவிச்சிருக்கோம், என்ன குழந்தை குட்டியை பார்த்திருக்கோம், வாழ்க்கைன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் அதுக்கு. இந்த 17 வயசுல சைவ சமயத்தின் தொன்மை பேசும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் வியந்து பாக்குறேன் இந்த வயசுக்கு நான். இது என்ன இப்ப இது எங்க போய் படிச்சிருக்கோம் இது அப்படின்னு யோசிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது பெருமானுடைய கருணையை தான் நான் பாக்குறேன். இந்த நிகழ்ச்சியை அடியன் நான் சொல்லக்கூடாது. இந்த அடியன் தொடங்கிட்டேன். கோடைகால சைவ சமய பயிற்சி வகுப்பும் தொடங்கிட்டேன். ஆனா நடத்துறது யாரு? சிவபெருமான். இப்ப பேசுனது யாரு? சிவபெருமான். அப்போ அவர் காலத்தை நமக்கு உணர்த்துறாரு. இதெல்லாம் முற்பட்டது அப்படின்னு. அப்போ கார்த்திகேயன் தம்பி பேச பேச நான் முருகப்பெருமான நினைக்கிறதா இல்ல சைவ சமயத்துக்கு உள்ள ஞானசமுத்திரம் நினைக்கிறதா யார நினைக்கிறதா அந்த மாதிரி உள்ள இருந்த வரலாற்றை உணர்த்தும் போது அவன் பேசுனது எல்லாமே எனக்கு அப்படியே குறிப்பார். இது என்ன முன்ன போய் பார்த்த மாதிரி பேசுறானே, இப்படி எல்லாம் பேசுறானே தம்பின்னா அவ்வளவு அளவுக்கு சாமி உணர்த்திருக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம். யார் அவனுக்கு பயிற்சி கொடுத்திருப்பாங்க? யாரும் இல்ல. இதுக்கும் திணிக்கும் வீட்டுல நேர் ஆப்போசிட். கார்த்திகேயன் தம்பியோட வீட்டுல நேர் ஆப்போசிட். ஏன் அந்த சுடுகாட்டு கடவுளை கும்பிடுற அப்படின்னு நேர் ஆப்போசிட். அப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து பிறந்து வளர்ந்து இப்படிப்பட்ட ஒரு சைவ சமயத்தினுடைய ஸ்பீச்சை கொடுக்கும்போது எனக்கு உண்மையில பூரிப்படைகிறேன். சிவபெருமானுங்க மனமானதா இல்ல, அதாவது அவனுடைய கருணையினாலே ஆட்கொண்டு நம்மள என்ன பண்றாரு? வழிநடத்துறாரு. மிக்க மகிழ்ச்சி கார்த்திகேயன் தம்பி. இப்ப காலத்து தொன்மை குறித்து பேசினார். நீங்க ஏதாவது சொக்கமல்லம்மா பேச வரணும்னு ஆசைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாமா ஆமா இருங்கம்மா சொக்கமல்லம்மா இருங்க. சம்பந்தர் கிடைச்ச மாதிரி கார்த்திகேயன் கிடைச்சிருக்கிறாயா. அவர் ரொம்ப பாக்கணும்னு நினைக்கிறேன். என் கண்ணுல தண்ணி அப்படியே வருதுயா. சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அதாவது நமக்கு எல்லாம் உணர்த்துறதுக்கு எப்படி ஞான சம்பந்தர் அனுப்பினாரா அது மாதிரி கார்த்திகேயனை உருவாக்கி இருக்கிறாரு ஐயா. ஆமா அதுதான் நான் யோசிக்கிறேன். இந்த வயசுல நானே ஏதோ கல்லூரி உடனே அப்படியே எனக்கு ஒண்ணுமே உடம்பு எப்படி இருக்கிறேன்னு தெரியல ஐயா. அப்படி இருக்குது ஐயா. இன்னைக்குதான் ஐயா கேக்குறேன் நானு. சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம். பாக்குற மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா நீங்க. ஆமா நிச்சயம் சமயத்தை கொண்டு போனோம். இத பாரு, இந்த அன்பில்லாத மனிதர்களை கண்டா எனக்கு வெறுப்பு தான் வருது. வெறும் திருவாசகம் படிக்கிறாங்களே உணர்வு கிடையாது ஐயா. ஆனா இந்த தம்பி எப்படி உணர்ந்து அந்த வரிகளை சொல்லும் போது நம்ம கூட படிச்சோமே இதெல்லாம் உணரலையன்ற மாதிரி ஒரு உடம்பு இது ஆகுது ஐயா. ஆமா அப்ப உணர்வு அன்புக்கு முக்கியத்துவம் தராத வெறும் ரோபா மாதிரி படிச்சுட்டு போறதுல என்ன இருக்கு பாருங்க. இந்த வயசுல இவ்வளோ தூரம் ஆழமா குழந்தை போய் பேசுதுன்னா எவ்வளவு பெரிய செய்தி அது. அந்த வரிகளை கண்டுபிடிச்சு பேசுது பாருங்க ஐயா. அதுதான் பெரிய விஷயம். அதான்
அந்த வரிகளை கண்டுபிடிச்சு அந்த அந்த டைமிங் உத்தரகோசம் மோங்கியை பத்தி பேசுது, பெருந்துறை பத்தி பேசுது, கோள்களை பத்தி பேசுது. அப்பனா வந்து நம்ம எவ்வளவு ஆட்பட்டிருக்கணும். அது பாருங்க. இதெல்லாம் நம்ம வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய பாடங்க. சாமி வந்து அன்பா இருக்கிறார். கடவுள் அவரை கீழே அனுப்பிச்சிருக்கிறாரு ஐயா. அவரை எங்களுக்கு நேரடியா காட்டுங்க ஐயா. அவரை நம்ம ரொம்ப வணங்கணும் ஐயா. நிச்சயம் சந்திக்கலாமா? நம்ம எல்லாம் வந்து ஒரு ஆமாங்க கூட்டா ஐயா. ஒரு கோயில்ல சந்திப்போம். நிச்சயம் ஒரு ஏற்பாடு எனக்கு செய்யலாம். உடம்பே இது ஆகுது ஐயா. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. ஐயா 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 தம்பி கிட்ட கொடுங்க ஐயா கொஞ்சம். அதான் பேசுங்க. கார்த்திகேயன் அம்மா உங்ககிட்ட பேசணுமா? அம்மா திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் ஐயா. உங்களை மாதிரி ஆளுங்க தான் உருவாகணும்னு நான் நினைக்கிறேன். எங்க கூட ஒரு தம்பி உன்ன மாதிரி பேசுது. இந்த மாதிரி திருமடத்துல திருப்பத்தூர்ல ஒரு தம்பி பேசுச்சு. உங்களெல்லாம் நீங்கெல்லாம் கடவுள் உருவாக்கி இருக்கிறாரு ஐயா. உங்க சொல்லலாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம். அதுல நீங்க ஆழ்ந்து இருக்கிற ஐயா. ஒன்னும் பண்ணலாமா, எல்லா பெருமா ஆட்டு வித்தால் ஆடாத, அவன் ஆட வைக்கிறாம ஆடுறமா, அவ்வளவுதான். ஆமாங்க ஐயா. ஆட்டு வித்தா விட அதுல அந்த பாதையில நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களை அனுப்பிச்சிருக்கிறாரு. எங்களுக்கு எல்லாம் உணர்த்துறதுக்கு தான் அனுப்பிச்சிருக்கிறாரு. உங்களை வீழ்ந்து கும்பிடுறேன் ஐயா. அம்மா நான் சின்ன பையன், எனக்கு ஒண்ணுமே தெரியாதுமா. ஒன்றும் போதானா சொல்லாதீங்க ஐயா. 3 வயசு குழந்தை சம்பந்தர், 2 வயசு குழந்தை மேகண்டர். வயசே கிடையாது ஐயா. அறிவுதான் ஐயா. அறிவுக்குதான் ஐயா வணங்கணும். உங்க பட்சம் உங்களை பார்க்கணும் ஐயா. எப்படின்னா ஐயா அருமை ஐயா. இந்த பதிவை மறுபடியும் போடுங்க ஐயா, இதுலயே இந்த சேனல்லயே. சிவாயனம் ஐயா. சிவாயனம் திருச்சிற்றம்பலம் ஐயா. மறுபடியும் போடுங்க ஐயா அந்த பதிவை. எல்லாரும் கேட்டுக்கிட்டுங்க ஐயா. பார்க்காதவங்க கேட்காதவங்க எல்லாம் கேட்கட்டுங்க ஐயா. கண்டிப்பா மிக்க மகிழ்ச்சி. போட்டு விடுங்க ஐயா. இன்னும் எத்தனை முறை கேட்டாலும் இது மனசு ரொம்ப உண்மையாவே கார்த்திகேயன் ஐயாவுக்கு நன்றி. சிவா சொல்லுங்க. கார்த்திகேயன் பதில் சொல்ல போறீங்களா அம்மாவுக்கு? ஐயோ ஒண்ணும் இல்லைங்க. நன்றியால் வாழ்வதை உள்ளம், அவ்வளவுதாங்க. ஆமா நீங்க காலத்தை குறித்து பேசுனது அடக்கம் அமரரோடு ஒன்றும் போதா நாயேனின்னு சொல்லிட்டு எல்லா அடியாரும் இதை சொல்லுவாங்க. ஏன் கார்த்திகேயன் ஐயா வாயில இருந்து அந்த வார்த்தை வந்துருச்சு. இப்ப தெரிஞ்சவங்க எல்லாம் பேச சொல்ல ஒன்றும் போதா நாயன்மா நாங்களாம், எனக்கு எல்லாம் என்ன தெரியுமான்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய அடியாருங்க. அத மாதிரியே ஐயாவும் சொல்லிட்டாரு அந்த வார்த்தையை. அவ்வளவுதான். அப்ப இப்ப 2 பேஜ் தான் போயிருக்கோம். 60 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்துல 2 பேஜ் தான் போயிருக்கோம். அதான நித்திலா? எத்தனை பேஜ் போயிருக்கோம் நித்திலா? 2 பேஜ் கூட போயிருக்காது. 2 பேஜ் கூட போகல அதுக்குள்ள. ஆமா இன்னும் அடுத்த பக்கம் இருக்குது. எப்பவுமே 10 to 12 நம்ம வந்து வகுப்பு எடுத்துட்டு இருப்போம். அந்த வகையில இன்னைக்கு வந்து 1 மணி நேரம் காலத்தின் தொன்மை குறித்து, சைவ சமயத்தினுடைய கால தொன்மைகளை குறித்து பேசினாங்க. 1 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. நான் என்ன செய்யட்டுங்க ஐயான்னு கேட்டதுக்கு தான் நான் இப்போ இவ்வளவு தூரம் பேசினேன். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நிச்சயம் இப்போ சரிதாமா வந்திருக்காங்க, ஆனந்தி அம்மா இருக்கிறாங்க, தனலட்சுமி அம்மா இருக்கிறாங்க, சித்ராமா இருக்கிறாங்க, ரயில்வேக்காரம்மா இருக்கிறாங்க, பாலகிருஷ்ணன் ஐயா இப்போ வந்திருக்காங்க. ரயில்வேக்காரம்மா ஏதாவது சந்தேகம் இருக்குதுங்களா? இது மட்டும் கேட்கணுங்க ஐயா. கார்த்திகை ஐயா சொன்னாரு தென்னாடுடைய சிவனையை போற்றி சொல்றோம். ஆனா தமிழ்நாட்டுலதான் ஃபர்ஸ்ட் சைவமே வந்ததுன்னு சொல்லிட்டு, வேற அது மாதிரி மாத்தி ஏதாவது படிக்கிறதுக்கு இருக்குங்களா, இல்ல இப்படி இதையே ஃபாலோ பண்ணலாங்களா? அம்மா திருச்சிற்றம்பலம்மா. அம்மா நம்ம தமிழ்நாட்டுலதான் எல்லா தேவார தலங்களும் இருக்கு. அங்க 1, 2, 3 தான் இருக்கு. ஆனா நம்ம தென்னாட புகழ்ந்துட்டு இருக்கோம். அந்த வேதங்கள்லாம் வளர்ந்த இடம் தென்னாடு, அந்த வடநாடு. அப்பே பல வேதங்கள் வளர்ந்த நாடா போயிட்டு நம்ம புகழ்ந்து கூறுனா நம்ம சமயத்தோட வீழ்ச்சி நம்மளே சொல்ற மாதிரி இருக்குமா? ஐயா நீங்க பேசுங்க. அதான் ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா. யாருங்க? செல்லம்மா. ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியாத்தூர் மக்கள் அனைவரும் சிறந்தாழ்த்தி வணங்கிக்கிறேன் ஐயா. திருவடி தொட்டு வணங்கிக்கிறேன். உங்க பேர் என்னம்மா? என் பேரு செல்லம்மாமா ஐயா. ஆமா பேசுங்கம்மா ஐயா. தம்பி நான் முதல்ல வந்து ஒரு மாசமாவே நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இன்னைக்குதான் முதல்ல வந்து இந்த வகுப்பு அட்டன் பண்றேன். சிறப்பா இருந்ததுங்கய்யா. இந்த வடகொரியா தென்கொரியாவெல்லாம் கூட நம்ம சிவம் வந்து சைவம் வளர்ந்துருக்குது. அங்கேயும் நம்மளுடைய சிவத்தை தான் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் எனக்கு புதுமையான செய்தியா இருக்குதுங்கய்யா. ஆமா அத நம்ம சமயத்தை உண்டான சைவ நாடு மாதிரிலாம் இப்பதான் பிரிஞ்சு போயிடுச்சு. எல்லாம் நம்ம சமயம் அங்க இருந்தா பிரிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க நம்ம சமயத்தை. பாவம். இதை நம்ம நாடு.
அப்ப எல்லா உலகத்துக்கும் நம்ம சைவம் மட்டும்தான் முதன்மையா இருக்குது அப்படிதாங்க ஐயா? சைவம் தான் முதன்மையானதுமா, அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சு வந்துதான் இதெல்லாம் சொல்றாங்கம்மா. சிறப்புங்கய்யா, ரொம்ப ரொம்ப சிறப்புங்கய்யா, சிறந்தார்த்தி வணங்கிக்கிறேங்கய்யா. நல்லதுங்கய்யா. காலத்தால சந்தேகம் இருக்கா? இன்னும் 2 பேஜ் தான் போயிருக்கு. இந்த புத்தகம் வந்து 60 பக்கங்கள் கொண்ட புத்தகம். சைவ சமயத்தினுடைய உண்மை. நிச்சயம் வந்து வரும் காலங்கள்ல எடுக்கலாம். 11:20 ஆகுது. வேற யாராவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இல்ல நிகழ்ச்சி இல்ல அடுத்த பக்கத்துக்கு போலாம். ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா, சரிதா பேசுறேங்க ஐயா. வாங்க சரிதாமா, பேசுங்க. ஐயா இப்ப சித்ரா அக்கா கேட்டாங்களால, இந்த மாதிரி தென்னாட்டுடைய சிவனையே போற்றி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தமிழ்நாட்டுலதான் இருக்குது, இதுதான் நம்ம நாட்டுலதான் ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னு ஐயா சொல்றாரு. அப்படி இருக்கும்போது தென்னாட்டுடைய சிவனே போற்றி அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்து தென்னாடுடைய எடுத்தது வேற ஏதாவது நம்ம தமிழ்நாட்டுல உள்ள வார்த்தையை யூஸ் பண்ணலாமான்னு அக்கா கேட்டிருக்காங்க ஐயா. ஐயா இருக்கீங்களா? ஐயா திருச்சிற்றம்பலம் சாமி, இடையில அடியானுக்கு ஒரு பணி வந்துருச்சு, அதுக்குள்ள போன் அட்டன் பண்ண போயிட்டேன். அந்த கேள்வி கார்த்திகேயா, அந்த கேள்விதான் கேட்டிருந்தேன். அது என்னன்னா, நம்ம சைவ மகுடத்து நிறைய இருக்குமா. ஆரூர் அமர்ந்த அரசையை போட்டு சீரா திருவையாரா இருக்கு, பராய்ந்துறை மேவி பரனை போட்டு சிராப்பள்ளி மேவி நிறைய இருக்குமா. ஆனா நம்ம ஏன் தென்னாட்டுடைய அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதை முதன்மையா கறந்தாம என்னோட கேள்வி. நம்ம நாட்டுல நம்ம கோயில் மகுடம் நிறைய இருக்குமா. அண்ணாமலை இருக்கு, காவாய் கனகத்திரடே இருக்கு. இத்தனை நம்ம தென்னாட்டை தான் முதல்ல சொல்றோமா. அதுதான் என்னோட ஒரு கோபம். நம்ம நாடு நம்ம மகுடத்தை விட்டுட்டு முதல்ல தென்னாட்டை சொன்னா என்ன அர்த்தம் அது? ஆமாங்க ஐயா, அதுதான் எங்களுக்கு டவுட்டு. சரி, அது இதுக்கு மேல வேற ஏதாவது அதை மாத்தி படிக்கணுமா என்னங்கிறது அடியானோட ஒரு கேள்விங்க. வேற படிக்கலாமா? நம்ம முதல்ல வந்து நம்ம இது ஆரூரம் அந்த அரசே நம்ம திருவையார் அக்னிய தலத்தான பஞ்சபூத அக்னி தலமான திருவையார் நினைச்சு முதல்ல அதை சொல்லிட்டு, இல்ல உங்களுக்கு எதை பத்திதான் சொல்லுங்க, அது ஒண்ணும் இல்லம்மா. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். ஏன்னா தென்னாடுடைய சிவனையை போற்றினா இப்ப அகக்கண்ணோட்டத்துல பார்க்கும்போது தென்முக கடவுள்னு சொல்லுங்க. ஆமா, அது மாதிரி கொஞ்சம் சரிதாமா, மீட் போட்டுங்க. அப்போ தென்னாடுடைய சிவனையை போற்றி அப்படின்னா தென் திசைக்கும் அவன் தான் பொறுப்பு, வட திசைக்கும் அவன் தான் பொறுப்பு. வட திசை நின்று நம்ம சில பேர் வந்து ரிஷிகள்லாம் உயிரை விடுவாங்க. அதாவது தானாவே உயிரை பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது வட திசையை நோக்கி தவம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போ தென் திசை வந்து நமக்குள்ள என்னன்னா அந்த கழுத்துக்கு கீழே உள்ளது, கழுத்துக்கு மேல உள்ளது சகஸ்காரம். அந்த வடக்கு நோக்கினா மேல உள்ளதெல்லாம் வடக்கு நோக்கி உள்ளது, கீழே உள்ளதெல்லாம் தென்முகம் உள்ளது. அது என்னன்னா பூர்வ மத்தியத்துக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து தென் திசைன்னு சொல்லுவாங்க. இது வந்து அகமுகமா பயிற்சி செய்யறவங்களுக்கு, அகபூசை செய்யறவங்களுக்கு, இந்த நிர்வாண தீட்சைக்கு வந்து அவங்களுக்கு மட்டும்தான் அது உணர்த்தப்படும். அப்போ தென் திசை எது, வட திசை என்றது அப்போ திசை மயக்கம் உங்களுக்கு சொல்லித்தரப்படும். இப்ப இருக்கிற கால ஓட்டத்துல அடிப்படையில சைவ சமயத்துல தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றினா நம்மளுக்கு உயிரா இருக்கிற இறைவன் தான் எல்லாவற்றுக்கும் உயிரா இருக்கிறான். அப்போ எனக்குள்ள இருக்கிறவன் தென்னாடுடையவன், எனக்குள்ள இருக்கிற இறைவன் தான் எல்லா உயிருக்கும் இறைவனா இருக்கிறான். அப்போ இதை இப்படி எளிமையா எடுத்துக்கலாம். தென்னாடுடைய சிவனையை போற்றினா எனக்குள்ள இருக்கிற இறைவனுக்கு நன்றி சொல்றேன். அப்போ எந்நாட்டவருக்கும் இறைவான்னு சொன்னா எல்லா உயிர்களுக்கும் இறைவனா இருக்கிறான், அந்த இறைவனுக்கு நன்றி சொல்றதா நம்ம எடுத்துக்கலாம். சரியா? நன்றிங்க. அவ்வளவுதான், வேற. அப்ப இப்ப தெற்கு வடக்கு இந்த திசை மயக்கம் வேண்டாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வேற யாராவது இருக்கீங்களா? கோடைக்கால சைவ சமய பயிற்சி வகுப்பு. இப்போ சைவ சமயத்துல ஆமா சைவ சமயத்துல அடிப்படை என்னன்னு போன வகுப்புகள்ல நம்ம பார்த்தோம். அதுல வந்து என்ன சரிதமா எதை பேசுறீங்களா? இல்லைங்க ஐயா, இது ஆன் ஆகிடுச்சிங்களா? ஆமா மீட் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அதுதான் சிகப்பு போட்டுறது நான். என்ன ரீசன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட 4 வகுப்பு நம்ம கடந்துட்டோம் கோடைகால சைவ சமய வகுப்பு. அதுல என்னன்னா முதல்ல மகுடம் சொல்ல தெரியணும். ஒரு சிவனடியாரா இருந்தா தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி,
கைலை மலையானே போற்றி போற்றி. இந்த மகுடம் வந்து ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது ஒரு ரீகால் மாதிரி எல்லாருக்கும் தெரிய நினைக்கிறேன். கடந்த கோடைகால சைவ சமய பயிற்சி வகுப்புல என்னென்னலாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா, அப்ப 4 துதி நிச்சயம் தெரிஞ்சிருக்கணும். எப்படி போற்றி இந்த மகுடம் தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னோம், அதே மாதிரி கடந்த வகுப்புகளை உங்களுக்கு நினைவூட்டுறேன். முதல் வகுப்பு நம்ம இந்த மகுடத்தை எடுத்தோம். 2வது வகுப்புல நம்ம வந்து இந்த பூழியர் கொண்டு பொழித்த அப்படின்ற 4 போற்றி நிச்சயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு பார்த்தோம். 3வது 27 குருமார் 12 திருமுறை குருநார் ஆசிரியர்களுடைய துதி நம்மளுக்கு தெரியணும்னு பார்த்தோம். 4வது 63 நாயன்மார்களுடைய துதி நம்மளுக்கு தெரியணும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் 12 திருமுறைகள்ல 63 நாயன்மார்கள்ல முக்கியமான ஒரு 12 நாயன்மார்களை குறித்து ஒரு வகுப்புல நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து சைவ சமயத்துல நாயன்மார்களுடைய வரலாற்றை கொஞ்சம் உற்று நோக்கணும். இப்படியே நம்ம வகுப்பு எடுத்துட்டே வந்தப்ப நித்திலா இருக்கீங்களா? நித்திலாமா? இருக்குங்க ஐயா. கொஞ்சம் கடந்த வகுப்புகளை கொஞ்சம் நினைவூட்டி சொல்லுங்கம்மா, என்னென்ன பார்த்தேன்னு. ஏன் அடிப்படைங்களா? சொல்லுங்க. அதாவது கடந்த வகுப்பு நம்ம கோடைக்கால சைவ சமய பயிற்சி வகுப்பு மொத்தம் வந்திருக்கீங்களா நீங்க? வந்திருக்குங்க ஐயா. அதுல பேசிக்கா என்னென்ன பார்த்தேன்னு கொஞ்சம் சொல்லுங்க. சைவ முழக்கம் தெரிஞ்சிருக்கணுங்க ஐயா. சரி. 4 துதி. ம். அப்புறம் 12 திருமண ஆசிரியர் பத்தி தெரிஞ்சிருக்கணுங்க ஐயா. சரி சாமி. அப்புறம் அவங்களோட குறிப்பு 63 நாயன்மார் குறிப்பு பத்தி பாத்தீங்கய்யா. சரி. அதுக்கப்புறம் முருகன் துதி தெரிஞ்சிருக்கணும். ஆமா, ஒரு பாடல் நம்மளுக்கு முருகரை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அடுத்து அதுக்கப்புறம் வந்து அம்பாள் துதி தெரிஞ்சிருக்கணும் ஐயா. சரிங்க. நாயன்மார்கள் வரலாறு பார்த்தோம். ஆமாங்க ஐயா. சரிங்க. அப்புறம் சங்கு ஊத தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் பரதநாட்டியம் இன்னும் பார்த்திருந்தோம் இல்லையா? ஆமாங்க ஐயா. ஆமா, ஒரு கோடைகால சிறுவர் சிறுமியருக்கு ஒரு கோடை காலத்துல என்ன குழந்தைங்களுக்கு சொல்லி தர முடியுமோ அத்தனை நம்ம வந்து கடந்த வகுப்புகள்ல பார்த்தோம். இன்னைக்கு தான் நம்ம காலத்தின் தொன்மை பார்த்தோம். சைவ சமயத்தினுடைய முழக்கம் என்னன்னு பார்த்தோம். நிச்சயம் ஒரு சைவனா இருந்தா முதல்ல சைவ சமயத்துல முழக்கம்னா என்னன்னு தெரியணும். முழக்கம்னா அந்த மகுடம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மகுடம் நிச்சயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். 2வது பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி அந்த பாடல் நிச்சயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். காரணம் என்னன்னா, அந்த 4 இல்லாம நம்ம சைவத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்க முடியாது. அவங்களுடைய தயவுல தான் நம்ம வந்து வேதங்களை நம்ம கண்டறிஞ்சோம். தமிழ் வேதத்தை நம்ம நுணுகி பார்க்கக்கூடிய ஆற்றல் நமக்கு. அதனாலதான் 4 துதி ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து சிவபுராணத்துல 16 லைன் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நாள் வகுப்படுத்தோம் கோடைக்கால சைவ சமயத்துல. அது 16ல உங்களுக்கு திறமை இருந்ததுன்னா 95 லைனும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், 96 லைனும் மனப்பாடம் பண்ணிக்கலாம். நிச்சயம் வந்து நம்ம சிவபெருமானுக்கு அணுக்கமா வரேன்னு சொன்னா நிச்சயம் சிவபுராணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் 12 விநாயகர் பாட்டு நிச்சயம் தெரிஞ்சிருக்கணும். பிடியதன் உருவமையோ அல்லது 5 கரத்தனையோ அல்லது அதான் திருமூலர் திருமந்திரத்தில் இருக்க பாட்டு கூட எடுத்து என்ன பண்ணலாம், கணபதியோட பாட்டு நிச்சயம் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து முருகபெருமானுடைய ஒரு பாடல் நிச்சயம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பஞ்சபுராணம் 12 திருமுறை படிக்க முடியலன்னா பஞ்சபுராணமாவது இயல்புல ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் உமை அம்மை பத்தி ஒரு பாடல் தெரிஞ்சிருக்கணும். அது அபிராம அந்தாதியோ சம்திங், அது கலையாத கல்வியோ ஏதாவது ஒரு பாடல். இதெல்லாம் அடிப்படையில ஒரு சைவ சமயத்துல குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய பயிற்சியை நம்ம 4 வகுப்பா பார்த்துட்டோங்க. இன்னைக்கு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா என்ன பண்ணோம், சைவ சமயத்தினுடைய காலம் நம்ம வந்து எதற்கெல்லாம் முற்பட்டவங்க, நம்முடைய பாரம்பரியம் என்ன, நம்ம வெறுமனே எதுக்கு இடையில வந்ததா, நம்மளது இடையில வந்ததெல்லாம் ஓடி போயிடும், நடுவுல வந்ததெல்லாம் ஓடி போயிடும். நம்ம காலத்தால முற்பட்டதா அதெல்லாம் எப்படின்னு நிலைச்சு நிக்குதுன்னு சொல்லிட்டு தம்பி அழகா சொன்னாங்க. வருங்காலங்கள்லயும் அவங்க வந்து எடுப்பாங்க. இருப்பீங்களா? அவைலபிளா இருப்பீங்களா தம்பி கார்த்திகேயன்? ஐயா உங்க கட்டளைங்க. கட்டளை எனக்கு கட்டளை இந்த பாருங்க, இது கட்டளைன்னு சொல்லக்கூடாது. அன்பால நம்ம கேட்கிறோம். காரணம் என்னன்னா, இப்போ வந்து ஒரு மழை பெய்யுதுன்னா ஒருத்தருக்கா பெய்யுது இல்ல எல்லாருக்கும் சேர்ந்து தானே பெய்யுது. அது மாதிரி தான் தம்பி கூப்பிடுறேன்னு சொன்னா ஒரு மழையை மாதிரி எல்லாருக்கும், அது நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும் அது போய் எல்லாருக்கும் போய் சேரணும். சேர்ந்தா தான் அதனுடைய சமயத்தினுடைய நுட்பம் போய் எல்லாருக்கும் சேரன்றதுக்காக தம்பியை நம்ம கூப்பிடுறோம். அது என்ன சொல்லுது பார்த்தீங்களா, கட்டளைன்னு சொல்லுது. கட்டளை இடுவதற்கு இங்க என்ன கிடையாது, யாருக்கும் அதிகாரம் கிடையாது. என்னதோ இங்க அதிகாரம் சுந்தரர் சொல்லுவார் இல்லையா,
மண்ணுலகம் விண்ணுலகம் உம்மதே ஆட்சி அப்படின்னு சொல்லுவார். அப்ப மண்ணுலகம் விண்ணுலகம் யாருடைய ஆட்சியா? சிவபெருமானுடைய ஆட்சி. இடையில நம்ம விண்ணுலகம் உம்மதையாச்சி மலையரகன் பொற்பாவை உம்மதை கண்டு பத்தூர் புக்கு ஆமா கடல் பத்து புக்கு உண்டு. அதுலயே வருது இது மாதிரி. ஆமாங்க 8வது பாட்டுங்கய்யா. மண்ணுலகம் விண்ணுலகம் உம்மதையாச்சி மலையரகன் பொற்பாவை நிம்மதியை சொல்லிட்டு வருங்கய்யா. அதான் சிவசிவா திருச்சிற்றம்பலம். அற்புதம் அற்புதம் அற்புதம். மீண்டும் இந்த அடியார்கள் வந்திருக்கிற அடியார்களுக்கு வந்து எல்லா செல்வமும் கிடைக்கணுன்றதுக்காக அந்த 10 புக்கு இறங்கி அது கொஞ்சம் பாடிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சிடலாம். அந்த பாட்டு ஒரு முறை பாடிடுங்க கார்த்திகேயன் தம்பி. ஐயா கூப்பிட்டீங்களா ஐயா? அந்த ஒரு பாடல் மட்டும் பாடிடுங்கம்மா. 10 ஏன்னா இங்க இருக்க எல்லாருக்கும் செல்வம் வேணும்ல. நன்றிங்கய்யா. பாடிடுங்க. பத்தூர் புக்கிரந்துண்டு பல பதி பாடி பாவையரை கிரிவேசி படிரா செத்தார்த்தம் எழும் பணிந்து சேரி திருவீர் செல்வத்தை மறைத்து வைத்திரு எனக்கு ஒரு நாள் இளங்கீர் முத்தாரம் இளங்கு மெளிமணி வயிற கோவை அவை பூன கந்தருளை மேய்க்கினித நாரும் தூரி கமல் சாந்தும் பணி தருள வேண்டும் கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே. நன்றிங்க. மிக்க நன்றிங்க. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நேரம் கருதி நிறைவு செய்யலான்னு பார்க்குறேன். இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து போதும். ஒரு மனிதரை ரொம்பவும் வாட்டக்கூடாது. தம்பிக்கு என்னதான் இறைவனுடைய அருள் இருந்தாலும் அது பேசினா தொய்வாயிடும்ல. 1 மணி நேரம் தான் அதுக்கு ஒரு மதிப்பு. 10:10க்கு ஆரம்பிச்சோம் நாங்க. நல்லபடியா நாங்க 11:32 வரல வந்து செய்தியை கொண்டாந்துருக்கோம். அதுவே பெரிய விஷயம். வருங்காலங்களில் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியை கொண்டு போய் சேர்க்க பாருங்க. அடுத்தவங்களுக்கு போய் கொண்டு போய் சேர்க்கிற வழியை பாருங்க. ஏதாவது ஜீவன்கள் இருந்தா சிவபெருமானை குறித்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டதுன்னா அந்த என்ன மயக்கத்திலே இருப்பாங்க. என்ன ஏதுன்னு தெரியாமலே கோயிலுக்கு போயிட்டு இருப்பாங்க. அதுலயே பெருமை அடிச்சுக்குவாங்க. ஆமா எங்களுக்கு தான் இந்த வாட்டி, அவங்களுக்கு தான் இந்த வாட்டி, எங்க முறை வருது, நாங்க தான் முறை, வருஷம் நாங்க செய்வோம் தெரியுமா, எங்களுக்கு தான் எங்க 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 உற்சவம்னு சொல்லுவாங்க. இதுல அகம்பாவத்திலையும் ஆணவத்திலையும் மாட்டி இந்த உயிர் பாவம் ரொம்ப அல்லல் பட்டுட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட உயிர்கள்ல இருந்து மயக்கத்தை தெளிஞ்சு அன்புதான் சிவம், எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிவபெருமான் உணர்த்தணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஜீவன்களுக்கு யாராவது பசியோட சைவ சமயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்கள கொண்டு வந்து இந்த தளத்தில் சேர்க்கும்படி பணிவன்போடு கேட்டு இந்த நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலே கண்ணின் நல்ல தரும் கழுமல்ல வல்லநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே ஆறில் கடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கோடைகால சைவ சமய பயிற்சி வகுப்பில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே.